உதாரணமாக இப்போ ஆரை கேட்டால் என்ன சொல்வார்கள், தமிழுக்கு 247 எழுத்து தொல்காப்பியம் ஒன்று சொல்லவே இல்லை. இந்த தமிழ் மொழி படிக்கிறதுக்கு கஷ்டமானதா? இந்த தமிழ் மொழி கற்பித்தல்ல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. ஏன் உயிரெழுத்துக்கு உயிரெழுத்து பேர் நம்ப மாட்டீர்கள். உலகத்தில் உள்ள எந்த ஆசிரியருக்கும் தெரியும். நாங்கள் கற்பித்துக் கொண்டிருக்கிற முறை தப்பானது. உண்மையா ஆங்கில மொழி சில பல மொழி அல்ல. கமலஹாசன் பேசின ஜாழ்ப்பாண தமிழ் இப்படி எங்களோட மொழியை அழிக்கலாம் என்ற ஒரு பிளான் பண்ணி தான் செய்திருப்பாங்க. உறவினர்கள் செல்லாம் அவன் விதி அவன் வந்துட்டான். டாக்டர் விதி என்று சேர்த்துக்க தமிழ்நாட்டுக்கே இந்த முறையை ஏற்றி பொழுது கற்பிக்க தொடங்கி இருக்கிறார். தமிழ் தேசியம் தானாக விடுவாங்க. தமிழ் பேசினா காணாது. கருணாநிதியே இலங்கையில் தமிழர்கள் பாதிக்கும் பொழுது அமைதியா இருந்த ஒரு மொழிக்காக கஷ்டப்படுபவர்கள் எக்காலத்திலும் அழிவில்லை. கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாறை இல்லை, உன்னை தொட இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் சுவர்ணா. நாங்கள் மீண்டும் எங்கள் குரல் மூலம் இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. நான் லீனா. ஸோ லீனா, இன்றைக்கு நாங்கள் நிறைய எபிசோட் செய்திருக்கிறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அத்தியாயம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அத்தியாயம், ஒரு ஸ்பெஷலான அத்தியாயமும் கூட, இல்லையா? நாங்கள் நிறைய தமிழை பற்றி செய்திருக்கிறோம். எங்களோட முந்தின எபிசோட் தமிழை பற்றி இருந்திருக்கு. தமிழை பற்றி நாங்கள் கதைச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் கதைக்கிறதை விட முக்கியமான ஒரு நபரை நாங்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறோம், இல்லையா? கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு முக்கியமான நபர், ஒரு பாரதி தகுதியானவர்களான்னு தெரியல. அதுதான் எனக்கு அந்த பாடசாலையில் போயிருந்து அந்த படபடக்க அந்த பரீட்சை எழுதுகிற மாதிரியே எனக்கு இருக்குது. 2 நாளா தமிழ் படிச்சுட்டு இருக்கிறேன். சரியா? எங்களுக்கு இப்போ ஒரு வார்த்தை பிரியோம் நாங்கள் மாறி சொல்லிடுவோமா என்று சொல்லியே எனக்கு நான் இங்கே தமிழில் கிரேட் 12 படித்தேன். நான் இங்கே தான் அதை என்னென்று சொன்னால் அந்த சொல்லுவாங்கள்ல, வாழ்க்கை ஒரு வட்டம் என்று சொல்லி, நான் இந்த கல்வி நிறுவனத்தில் தான் நான் ஆக்சுவலி தமிழ் படித்தேன். ஸோ அப்போ ஒரு வட்டம் மாதிரி நான் திருப்பி இங்கே இங்கேயே ஒரு 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 எங்களுக்கு ஒரு எபிசோட் செய்கிறது ஒரு உண்மையான ஒரு பெருமைக்குரிய விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இன்றைக்கி அழைச்சி வந்திருக்கிற ஒரு விருந்தினர் ஒரு ஸ்பெஷல். எஸ், அவர் இப்போ தமிழுக்கு ஒரு 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 கவிதை ஒன்று இருக்குது பாரதிதாசன், ரைட்? தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்தது உண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறேன். அதில் என்ன அதில் விளக்கம் தெரியுமா உங்களுக்கு? தமிழுக்காக உழைப்பவர்கள் என்றும் அழிவதில்லை, அவர்கள் புகழ் தமிழோடு நிலைத்திருக்கும். அப்போ எப்பவுமே மனிதர்கள் அழியலாம், ஆனால் ஒரு 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 மொழிக்காக கஷ்டப்படுபவர்கள் எக்காலத்திலும் அழிவில்லை வைக்க. அந்த தமிழ் வாழும் வரைக்கும் அவர்களோட பேர் அந்த தமிழோட அப்படியே என்ன ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கும்னு சொல்ல வாழ்ந்து கொண்டிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கனடாவில் நான் தமிழன்டா என்று சொல்றதுல ஒரு இது இருக்கு, தெரியுமா? கெத்து இருக்கு, ரைட்? அப்படியான ஒரு கெத்தை அதை கெத்தா மட்டும் இல்லாம எங்கட அடுத்த தலைமுறை இருக்கு. எப்படி எங்கட தமிழை நாங்கள் அழகாக கொண்டு செல்லலாம். இப்போ எல்லா முறையிலையும் நீங்கள் தமிழ் படிப்பிக்கலாம், ஆனால் விளங்கி படிக்கணும். விளங்கி படித்தாதான் உங்களோட வாழ்க்கையில் அது உங்களோட தொடரும். இப்போ இங்கே கனடாவில் நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் தமிழ் கிளாஸுக்கு கொண்டே விட்டால் அந்த அம்மா அப்பா கொண்டே விடியணுமேன்றதுக்காக போய் அதில் இருக்கிறது, அதை விளங்கி படிக்கிறேன். ஏனென்று சொன்னா அவைக்கு எங்களோட தமிழ் எழுத்துக்களை பார்த்தாலே ஏதோ தலை சுத்தம், இல்லையா? அப்படி இருக்கைகளை எப்படி நாங்கள் எளிய முறையில் அந்த பிள்ளைகளுக்கு எங்களோட தமிழை எப்படி நாங்கள் கொண்டு செல்லலாம். அப்படி இந்த நாட்டில், புலம்பெயர்ந்த நாட்டில் முக்கியமான ஒரு நபர் தமிழை வாழ வச்சு கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம், இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் நாங்கள் இன்றைக்கு கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ நாங்கள் நிறைய கதைச்சு அவற்றை இன்ட்ரடக்ஷனை நாங்கள் தள்ளி போட விரும்பல. ஸோ ஐயா ராஜரத்னம் சுப்பிரமணியம் அவர்கள் தான் இன்றைக்கு எங்கள் குரலில் எங்களுக்கு இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார், இல்லையா? ஸோ ஐயாவை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால், இலங்கையில் தன் ஆரம்ப கால
கல்வியை முடிச்சுட்டு வந்து நிறைய கல்வி சமூக தொண்டுகளில் ஈடுபட்டு நிறைய தலைமை வகித்து 1987ஆம் ஆண்டு கனடாவுக்கு புலம்பெயர்ந்து வந்தவர். புலம்பெயர்ந்து வந்து இங்கே வந்து நிறைய கல்வி நிறுவனங்கள் அமைப்புகளை நிறுவி உலகம் முழுவதும் வந்து தமிழை பரப்புவதற்கான ஒரு முயற்சியாக வந்து இன்று வரைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். முக்கியமாக வந்து இங்கே பள்ளிகளில் படிக்கிறவர்கள் வந்து கிரேட் 12 என்று சொல்வார்கள் இல்லையா. ஸோ அந்த முறை வந்து பல்கலைக்கழக லெவலுக்கு வந்து போகிறதுக்கான முக்கியமான ஒரு அங்கமாகவும் ஐயா இருந்தவர். அது ஒரு பெரிய விஷயம். கிரேட் 12 அது கிரெடிட்ஸ் வர கிடைக்கும் எங்களுக்கு. அது உண்மையிலே நல்ல விஷயம். ஐயா அதை வெளிக்கொண்டு வந்தது. அது எனக்கு உண்மையாக தெரியாது முதல். அது இடையில் நாங்கள் கனடாக்கு வந்ததில் கேள்விப்பட்டேன். நாங்கள்லாம் படித்து முடித்த பிறகு தான் அந்த கிரெடிட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி வந்தது. நல்ல விஷயம். அது ஹெல்ப் பண்ணும் நிறைய பிள்ளைகளுக்கு. அந்த கிரெடிட்ஸ் எடுத்தால் மற்ற பாடங்களில் அவை குறைச்சி எடுத்திருந்தாலும் கூட இந்த தமிழ் இதில் கிரெடிட் எடுத்தால் அது அப்படியே அவைகளுக்கு கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் அதுக்காகவே தான் கிரேட் 12க்கு நிறைய பேர் தமிழுக்கு போனது. அந்த அவரேஜை பூஸ்ட் பண்ணி சரியும். அப்ப அந்த தமிழ் தெரிஞ்ச நாங்கள் எல்லாம் இருக்கல. இப்ப நானெல்லாம் வந்து இங்க பிறந்து வளரையில அப்ப இடையில வந்தது. அப்ப இப்படி ஒரு இது இருந்தோட அடிச்சு பிடிச்சு தமிழ் கிளாஸுக்கு ஓடினா என்னன்னா சந்தோஷமா இருக்கும். ஐயா என்னென்னலாம் சாதிச்சிருக்கிறாருன்னு சொல்லி உண்மையில அது ஒரு பெரிய சாதனைகள். ஒரு எங்களோட வாழியல்ல இப்படி அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது வந்து இடையில் எப்படியும் ஒரு இடத்துல அப்படியே நின்றுடும். ஐயாவை போல ஒரு நபர்கள் இல்லையென்று சொன்னால் கடைசி வரைக்கும் அது அடுத்த தலைமுறைக்கு போகவே போகாதவை. தமிழ் இவ்வளோ முறையாக போய் சேராதவை. அந்த இடத்துல ஐயா படிமுறை தமிழ் படிமுறை தமிழ் எப்படி என்றதான் இன்றைக்கி நாங்கள் அதை பற்றி தான் கதைக்க போகிறோம். ஸோ ஐயா தான் அதை கொண்டு வந்திருக்கிறார். அதில் வந்து படிமுறை தமிழ் கற்பித்தல் முறையை உருவாக்கி அதற்கான 12 நிலை பாடத்த திட்டங்கள் மற்றும் பயிற்சி நூல்கள் எழுதி தமிழ் கல்வியை முறையாக்கினார். இது ஒரு பெரிய விஷயம். ஒரு லெவலாக அதெல்லாம் உண்மையில் எனக்கு இதை சொல்லும் போதே எனக்கு உண்மையில கூஸ்பம்ப் வருது. சரியா, அது ஒரு நல்ல விஷயம். தமிழ்ன்றது ஒரு தமிழ் இதுகளை கதைக்கும் போது உண்மையாக கூஸ்பம்ப்ஸ் தான் எனக்கு வர்றது. அப்படி ஒரு நிறைய விஷயங்கள் கனடா அடுத்தது நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம். இப்போ ஈவன் ஒரு வீடியோ பார்த்தோன்னா ஃபியூஜியில் போய் அந்த படிமுறை தமிழை பற்றி அங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு படிப்பிச்சிருக்கிறார். அப்போ அவர்கள் இவருக்கு நன்றி சொல்லி அழைச்சிருக்காங்க. ஸோ உலகம் பூரா இப்போ கனடா மட்டும் இல்லை, உலகத்தில் ஆஸ்திரேலியா அங்கே பல நாடுகள் எல்லாம் போய் அங்கே ஆசிரியர்களுக்கு ஒரு பாடம் எடுத்திருக்காரு. உண்மையில் ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு பெரிய இந்தியாவில் வந்து நாங்கள் நோமலாக வந்து இப்போ இந்தியாவில் தமிழ் வந்து நோமலாகவே அதை வளர்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்போ இலங்கையோட கம்பேர் பண்ணிக்கல இந்தியாவில் அவர்களே வந்து ஐயாட அந்த படிமுறை ஒரு முறை தான். இப்ப படிமுறை தமிழை பற்றி நாங்க கேட்க போறோம் ஐயாட்ட. இப்ப நாங்க விளக்கம் சொல்றத விட நிறைய அதை பற்றி சொல்றதுல பெருமை. சோ நாங்க வந்து இந்த நேர்காணல்ல வந்து நாங்க இப்ப ஐயா போறோம். வணக்கம். நல்ல சிறப்பான அறிமுகத்தை 2 பேருமா சேர்ந்து செய்திருக்கிறீர்கள். இது எனக்கு மகிழ்ச்சி என்னென்றால் எங்களோட கல்லூரியிலே இங்கே இருக்கிற தமிழ் கலை தொழில்நுட்ப கல்லூரியிலே நீங்கள் படித்திருக்கிறீர்கள். கலாநிதி மிக மகிழ்ச்சி நீங்கள் உங்களை சந்தித்ததில். இப்படியான ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்று அழைத்ததுக்கு அதை விட எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த என்னை பற்றி சொல்ல வேணும்னு சொல்லிச்சுன்னா, நான் ஒரு ரசாயனி, தமிழை பட்டப்படிப்புக்கு படிக்காத ஒரு ஆள். ஆனாலும் இந்த நாட்டில் வந்து இந்த இனம் தன்னுடைய மொழியை தொடர்ந்து கற்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக கல்லூரியை ஆரம்பித்தேன். கல்லூரி ஆரம்பித்து நீங்கள் இங்கே உரையாடும் போது கூறின மாதிரி தமிழை திறமை சித்தியாக்கினேன் கத்தோலிக்க சபையோடு சேர்ந்து. தொடர்ந்து இந்த மண்ணிலே அடுத்த தலைமுறை தமிழை கற்பிக்க வேண்டும், சிறந்த ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கோடு
மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து ஒரு பட்டப்படிப்பையும் உருவாக்கினேன். இதற்கூடாக பல்வேறு பட்டதாரிகள் இங்கே உருவாக்கப்பட்டார்கள். இந்த நிலையில்தான் நான் இங்கே கற்கின்ற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் தமிழ் திறன் தேர்வு என்பதை வருடாந்தம் நடத்தி கொண்டிருப்போம். அப்படி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வருடம் பார்த்தேன், 8ஆம் வகுப்பில் 86 பிள்ளைகள் தான் எடுக்கிறார்கள் தேர்வு. 13 வளாகம் இருந்தது. 4500 பிள்ளைகளுக்கு மேல் படிக்கின்ற எங்களுடைய கல்லூரியில் 86 பிள்ளைகள் தான் 8ஆம் வகுப்பு எடுத்தார்கள். 3ஆம் வகுப்பில் 796 பேர் எடுத்தார். அப்போ 3ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்புக்கு இடையில் கிட்டத்தட்ட 700-650 பிள்ளைகள் எங்களை விட்டு படிக்காமல் போய்விட்டார்கள். இந்த போனவர்கள் எல்லாரும் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், பியானோ கீபோர்ட் படிப்பித்தோம், பவதாரணியாக்கள் அதுக்கு வருவார்கள், நடனத்துக்கு வருவார்கள், மிருதங்கத்துக்கு வருவார்கள், இசைக்கு வருவார்கள், கலை வகுப்புக்கு வர்றார்கள். தமிழைத்தான் விட்டுட்டு போயிட்டார்கள். அப்போ இவ்வாறு போனவர்களை தமிழை விட்டுட்டு போய் கலை வகுப்புக்கு வாரவர்கள் யாரென்று ஒரு பட்டியல் எடுக்க சொல்லி கேட்டேன். எடுத்து தந்தார்கள். அது 200க்கு மேலே. சரி, நான் அங்கே வார இசை படிக்க வரும்பொழுது அவர்களை கூப்பிட்டேன். நீங்கள் ஏன் தமிழை படிக்காமல் விட்டுட்டு போனீர்கள்? ஆரம்பத்தில் அவன் இந்த தமிழ் படிக்க இந்த வாத்தியார் திருப்பி கூப்பிட போகிறாருன்ட்டு அவங்க நார்மல் சொல்ல மாட்டான். இல்லை, அதுக்காக இல்லை, இது வேறு தேவைக்கு இன்னும் நாங்கள் நீ வரப்போகிறனாலும் நான் படிக்க விட மாட்டேன், இதுக்கு கேள்விக்கு நார்மல் சொல்லு அப்படி சொல்லி 2-3 பேர் ஆறுதலாச்சு கொஞ்சம் கொஞ்சம் சொன்னாங்க. ஆனால் பிறகு இந்த வந்தவங்க போய் அங்கே மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க தானே நடந்ததுன்னு. அதை கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் பிறகு தாராளமாக மனம் திறந்து பேசினார். அவர்கள் தாங்கள் கற்றலில் எதிர்கொள்கிற சிக்கல்களை சொன்னார். அதுகளில் ஒரு பட்டியலிட்டேன். அந்த பட்டியலிட்டு பார்க்கும்பொழுது இந்த சிக்கலில் பெரும்பதியான சிக்கல்களுக்கு உலகத்தில் உள்ள கற்பிக்கின்ற நிலையங்கள் என்ன, ஆசிரியர்களுக்கு என்ன பெரும்பதியானவை தெரியும். ஆனால் அதுக்காக தீர்வாக அவர்கள் ஆசிரியர்களுக்கு பயிற்சி பெற்றரை புது புது தொழில்நுட்பங்கள் மாற அந்த தொழில்நுட்பங்களை புகுத்தி இப்படி கற்பிக்கலாம் அப்படி கற்பிக்கலாம் என்றெல்லாம் கற்பித்து கொண்டு போனாலும் அதில் மாணவர்களை பொறுத்தளவில் அங்கே இந்த வித மாற்றமும் இல்லை. இதை கண்டு கொண்டேன். அப்படியானால் 2 கேள்வி தான் இந்த மனதில் எழுந்தது. இந்த தமிழ் மொழி படிக்கிறதுக்கு கஷ்டமானதா அல்லது தமிழ் மொழி கற்பிக்கிற முறை கஷ்டமானதா? இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு மேலால் என்ன ஒரு தரவு எனக்கு இருந்தது. இப்போ இலங்கையிலிருந்து ஜெர்மனுக்கு போயிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் ஜெர்மனுக்கு போயிருக்கீர்கள். இப்போ ஜெர்மனுக்கு போகும்பொழுது உங்களுக்கு ஜெர்மன் மொழி எதுக்கும் தெரியாது. ஆனால் ஜெர்மன் மொழியை 6 மாதத்தில் கற்று அந்த பள்ளிக்கூடத்தில் போய் ஜெர்மன் பிள்ளைகளோட சமமாக புள்ளிகள் எடுக்கக்கூடியதாக நீங்கள் கற்று மேலே வாரீர்கள். அதுபோல் நோர்வேக்கு போகிறவன் வரான். ஆங்கில நாடுகளை கனடா சொல்லியிருந்தால் சில கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷாக தெரிஞ்சு கொண்டு. ஆனால் நோர்வேக்கு போனவனுக்கு நோர்வேஜன் தெரியாது, ஜெர்மனுக்கு போனவனுக்கு ஜெர்மன் தெரியாது, பிரான்ஸுக்கு போனவங்களுக்கு பிரான்ஸ் தெரியாது. ஆனாலும் நம்ம பிள்ளைகள் 6 மாதத்தில் அந்த மொழியை திறமையாக கற்கிறார்கள். 6 வருஷம் அந்த நாட்டில் அதே பிள்ளை தமிழ் படித்த பிள்ளை பெருசாக தமிழில் சிறப்பாக வர முடியல. அப்போ என்ன காரணம்? ஏன் அப்படி? அதே பிள்ளை தனக்கு வீட்டில் பேசவே இல்லை அந்த மொழி. ஜெர்மனுக்கு நீங்கள் போன பொழுது உங்களோட அம்மா அப்பா வீட்டில் ஜெர்மன் பேசியிருக்க மாட்டேன், வீட்டு மொழியாகவும் இல்லை, நீ விளக்கிய கற்ற மொழியாகவும் இல்லை. ஆனால் இந்த மொழிகளை கற்று சிறப்பாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அப்படி என்று சொன்னால் இந்த தமிழ் மொழி கற்பித்தலில் ஏதோ சிக்கல் இருக்கிறது. இதை அடையாளம் கண்டு கொண்டு நான் தமிழ் மொழியுடைய மூல நூலாகிய தொல்காப்பியத்தை எடுத்து படித்தேன். தொல்காப்பியத்தை ஒரு 10 முறை இந்த வாழ்க்கையில் திரும்ப திரும்ப படித்து பார்த்த பொழுதுதான் தமிழ் மொழியை நாங்கள் கற்பிக்கின்ற முறை கடினமானதல்ல, தவறானது என்பதை கண்டுகொண்டேன். உதாரணமாக இப்போ ஆரை கேட்டால் என்ன சொல்வார்கள், தமிழுக்கு 247 எழுத்து. தொல்காப்பியம் அப்படி சொல்லவே இல்லை. தமிழுக்கு
தமிழ் எழுத்தென்ப அகர முதல் நகர ரூபாய் 30 என்ப. 30 தான் எழுத்துன்னு சொல்லுது. அப்போ இந்த 247 அந்த 216 எழுத்துக்களும் என்ன எழுத்து அப்படி சொன்னால் அது எழுத்தே இல்லை, அது அசை. எழுத்து. இந்த அசைகளை அவர்கள் எழுத்தென்று சொல்லி நாங்கள் கற்க துவங்கிட்டோம். இது ஆரம்பத்தில் நடந்த பிழை என்பதை கண்டுகொண்டேன். தொல்காப்பியத்தை சொன்ன உடனே இவர் தண்ணி குடிக்க கொண்டு போய் மாறி வந்திருக்கிறார். அதுதான் எங்கள் நேர்கள் பற்றி யோசிப்பிடும். இவன் அங்கால இருந்தவா அவ இங்கால இருந்தவா, இது ஏன் மாறுபட்டு விட்டார்கள் என்று யோசிப்பார்கள். சொன்னா ஐயா தொல்காப்பியம் அப்படி இப்படி எனக்கு கதைக்கு அதை பற்றி கேள்வி கேட்க போறாரு பயத்துல 2 பேரும் கொஞ்சம் தண்ணி நாக்கு தொண்டை வறண்டுட்டு ஓடி போய் தண்ணி குடிச்சிட்டு வருவோம் ஓடி வந்தது அவசரத்துக்கு எடுத்து சொல்லுங்க பாப்பா, திக்கு தடுமாறி போயிடுவேன். அடுத்தது நாங்கள் தொல்காப்பியத்தில் நாங்கள் பாவிக்கின்ற எங்களுடைய எழுத்துக்களுக்கு பாவிக்கின்ற பெயர்கள் உயிர் 30 எழுத்தென்று தொல்காப்பியம் சொல்லும் பொழுது உயிர் 12 மெய் 18. மெய் எழுத்துக்கு ஏன் மெய் எழுத்தென்று பெயர்? இது என் மனதில் இருந்த முதலாவது கேள்வி. மெய் எழுத்தென்று சொல்கிறோம், அதுக்கு ஏன் மெய் எழுத்தென்று பெயர் வச்சிருக்கிறோம்? உயிர் எழுத்தென்று வச்சிருக்கிறோம் சொல்கிறோம், ஏன் உயிர் எழுத்துக்கு உயிர் எழுத்தென்று பெயர்? அடுத்தது இந்த மெய்யெழுத்துக்குள்ள உயிரெழுத்து போய் புகுந்து என்றால் வருவதை நாங்கள் உயிர்மெய் எழுத்துன்னு சொல்கிறோம். ஆனால் உலகத்திலேயே 2 எழுத்துக்களை, அடிப்படை எழுத்துக்கள், முதல் எழுத்துக்களை, அதாவது மெய்யை உயிரை 2 எழுத்துக்களை சேர்த்து ஒரு வரி வடிவத்தில் எழுதுறது இந்த தமிழ் மொழி தான் மட்டும்தான். அப்போ இந்த தோற்றத்தை எவ்வாறு நாங்கள் நோக்குகின்றோம்? எப்படி நாங்கள் அதை எழுத்தென்று சொல்ல முடியும்? இப்போ மெய் என்பது அப்பாண்டு வைத்துக்கொள்வோம், உயிர் என்பது அம்மாண்டு வைத்துக்கொள்வோம். இந்த 2 பேரும் சேரும் பொழுது அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம், பெற்றார். இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு அம்மாவும் அப்பாவும் பெற்றோர் வந்தார்கள் என்று சொன்னால் அதில் 3 பேரா 2 பேரா வந்தது? 2 பேர் தான் வந்தது. நாங்கள் 3 2 எழுத்தில் கணக்கு பார்த்து வச்சிருக்கிறோம். மெய் உயிர் உயிர் மெய். அது எந்த வகையில் உடன்பாடு? தப்புத்தானே? அதுக்கு அப்படி கேட்டோன்னு சொல்லுவார்கள் அது சார்பெழுத்தண்டு. சார்பெழுத்து அதல்ல. தொல்காப்பியம் சொன்ன சார்பெழுத்து 3: குற்றியலுரம், குற்றியலுரம், அகையினம். இதுதான் சார்பெழுத்து. இவைகள் சார்பெழுத்து அல்ல. பிற்காலத்தில் இதை சார்பெழுத்தென்று நாங்கள் சொல்லிக்கொண்டோம். அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. இவ்வாறாக இதுகளை நோக்கும் பொழுது நாங்கள் கற்பித்து கொண்டிருக்கிற முறை தப்பானது என்பது பட்டது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், மெய்யெழுத்தில் சொற்கள் இல்லை, பொருள் இல்லை. மெய்யெழுத்துக்கு பொருள் இல்லை. இக்கண்டா ஒரு பொருளும் இல்லை. உயிரெழுத்துக்கு ஆகண்டா பசு, ஈ என்றா ஈ, எல்லா உயிரெழுத்துக்கும் பொருள் இருக்கு. எப்படி உயிரெழுத்துக்கு பொருள் இருக்கென்றால் உயிரெழுத்து அசையும், மெய்யெழுத்து அசையாது. அப்போ அசையக்கூடியதாகத்தான் எங்களுடைய சொற்கள், பொருள் கொண்ட சொற்கள் இருக்கும். எனவே அசையாக பிறந்தது தான் தமிழ் மொழி. இதை கண்டுகொண்டு அப்போ இந்த அசை எப்படி தோற்றம் வருவதென்றால் மனிதனை வைத்து கொண்டு தான் நாங்கள் மொழியை படைத்தோம். மனிதனில் உடல் இருக்குது, உயிர் இருக்குது. இந்த உடலுக்குள்ள உயிர் போனால் மனம் பிறக்கும். மனதை போன்று அசையக்கூடியதான் இந்த உயிர்மை அசை. எனவே மெய்க்கு மெய் என்று சொன்னோம் என்னென்றால் மெய்தான் கரு. உடம்புக்கு 4 பேர் இருக்கும்: கட்டை, உடல், யாக்கை, மெய். கட்டு என்பது இறந்த பணம். உயிர் என்பது, உடல் என்பது உயிரால் உந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மெய் என்பது கரு. கருவுக்குள்ள உயிர் போய்த்தான் வளர்கிறது உடம்பு. அப்போ மெய்யுக்குள்ளே தான் உயிர் வந்து சேரும். அப்போ உயிரை உள்வாங்கக்கூடியது மெய். ஆனபடியே அதுக்கு மெய் என்று பேர் வச்சோம். உயிர் இயற்கையாக அசையக்கூடியது, உணர்வு கொண்டது. அப்போ அசையக்கூடியதும் உணர்வின் பிரதிபலிப்பாக இருக்கிறது உயிர். இந்த அடிப்படையில் அதை நாங்கள் உயிர் எழுத்தன்னு சொன்னோம். ஆக அசையசையாக பிறந்ததுதான் எங்களுடைய மொழி. எனவே அசையசையாக எப்படி நாங்கள் சொற்களை அசைகளை உருவாக்குவது
என்பதை கண்டுபிடித்து அசைவழி உருவாக்கி ஒய்யையும் மெய்யைக்குள்ள உயிர் போனால் அது மனிதன் மாதிரி அசையும். அப்படி மெய்யுக்குள்ள உயிரை செலுத்தி வாரதெல்லாம் அசைகள். அந்த அசைகள் நான் உண்ட காவி கொண்டு போனால் அதுவும் அசை. யாப்பிலக்கணத்தில் நேரசை என்று சொன்னால் சொல்வார்கள் உயிர் குரில் உயிர் நெடில் உயிர் எறிய மெய் என்னும் ஒரு மெய்யை காவி கொண்டு போனால் என்று சொல்லுவார்கள். இவ்வாறு அசைகளை உருவாக்கி அந்த அசைகள் மூலம் சொற்களை உருவாக்கும் பொழுது நாங்கள் எழுத்துக்கூட்டி வாசிக்காமல் சிறப்பாக அசையசையாக எங்கள் பிள்ளைகள் வாசிக்க முடியும். இப்பொழுது அம்மம்மா என்றால் ஆ மா மா என்று வாசிப்பவன் அசையசையாக அம் மம் மா என்று வாசிட்டு போவான். இது இந்த ஆங்கிலத்திலும் இது இருக்குது. ஆங்கிலத்திலே இப்பதான் இருக்குது. இப்ப 93ஆம் ஆண்டுக்கு பிறகு நீங்கள் மதர் என்றால் MOTHE மதர் என்றால் படிச்சிருக்கீங்க. இப்ப வேறு phonics and syllable. இந்த சிலபல்ன்றது அது உண்மையா ஆங்கில மொழி சிலபல மொழி அல்ல, தமிழ் மொழி தான் அசேசியாக பிறந்த மொழி. ஆனால் அவர்கள் இப்படி அது சிலபலாக படிக்கிறது தான் சிறந்தது என்று மாறிவிட்டார்கள், எங்களை போல மாறிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் தங்களை போல எங்களை மாற்றிட்டு எப்படி தங்களை போல மாற்றினார்கள் தெரியுமா? லத்தீனை அடிப்படையாக கொண்ட ஆங்கில மொழி, பிரெஞ்சு மொழி, ஜெர்மன் மொழி எல்லா மொழிகளும் எழுத்தொலிகளை கூட்டித்தான் வாசிக்கிறது. ஆனால் இங்கே நாங்கள் அசையசையாக வாசித்து கொண்டு இருந்த நாங்கள் அப்போ வீரமாமுனிவர் வந்து பார்க்கல இக் ஆ கா அண்டு போட்டால் காவும் ஒரு வடிவம் அதையும் எழுத்தண்டு சொல்லி நெடுங்கணக்கு அட்டவணையை போட்டு தங்களை போல எழுத்துக்கூட்டி வாசிக்க எங்களுக்கு சொல்லி தந்துட்டு போயிருந்தோம். இதுதான் எங்களுக்கு நடந்த விபத்து. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. நாங்கள் அசையசையாக வாசித்து கொண்டிருந்த நாங்கள் பழைய கற்பித்த முறைக்கு வந்திருக்கின்றோம். இந்த முறையாக வாசிக்கிறதால எங்களோட பிள்ளைகள் இலகுவாக வாசிப்பார்கள், உச்சரிப்பை சிறப்பாக சொல்வார்கள், எழுத்துப்புல விட மாட்டார்கள். அது மாத்திரமில்லை, சங்க இலக்கியங்களில் திருக்குறள் இதில் கூட விளங்கி படிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவார்கள். மரபு கவிதைகளை தாங்களே எழுதுவார்கள். நான் பார்த்துருக்கிறேன் சில பிள்ளைகள் இங்கே உங்கள்கிட்ட படிச்சிருந்த உங்களோட பிள்ளைகள் அகாடமியில் படித்தது. அது மாத்திரமில்லை, அந்த பிள்ளைகள் ஒரு தரம் விட்டுட்டு போகல. நான் சொன்னேனே முந்தி ஓடி போன மாதிரி. இப்போ இந்த முறையில் படிக்க தொங்கினா பிறகு எங்கள்கிட்ட கல்விக்கு படிக்க வர பிள்ளைகள் எவரும் தமிழ் கடினம் என்று விட்டுட்டு போனது இல்லை. நல்ல விஷயம். இது இங்கே இல்லை, உலகம் பூராக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இது பழைய முறையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. நன்றி ஐயா. இது உண்மையிலே சில தமிழினுக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்குன்னு, இப்போ எழுத்துலே என்னென்ன அர்த்தங்கள் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ ஐயா சொல்லும் போதால் இதை நான் படித்தேன், நான் சொல்ல இந்த எனக்கு ஞாபகம் வந்துருக்குவே. உண்மையிலே அது நாங்கள் எங்களை மறக்க அடித்திருக்கிறோம் இடையில. அதுதான் நடந்த பிரச்சனை. எப்படி எங்களோட மொழியை அழிக்கலாம் என்று ஒரு பிளான் பண்ணித்தான் செய்திருப்பாங்க. சொல்ல மாட்டேன். அவங்க உண்மையிலே ஆங்கிலேயர்கள் வந்து கல்வியை எங்களுக்கு எடுத்த பொழுது அவர்கள் வாங்கடிக்க ஒன்று இல்லை, தங்களை போல இப்போ அவர்களுடைய ஜனநாயகத்தை எங்கள்கிட்ட தந்தார்கள். அவர்கள் பிறந்த நாள் கேக் வெட்டினா நாங்களுக்கும் கேக் வெட்ட பழக்கினார்கள். அதுபோல் தான் இது தங்களோட முறையை தான் சிறந்ததென்று நம்பினார்கள். அதன் வழி எங்களுக்கு கற்பித்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் கண்டுபிடிச்சு விட்டார்கள் சிறந்தது. நாங்கள் அதற்கு போறதுக்கு தயாராக இல்லை. பட் நாங்களும் வந்து இப்போ அக்கறை கிக்கிற பச்சைன்னு சொல்லுவாங்களே, அப்படி நாங்களும் எங்கட படிமுறையை அவையிட கொஞ்சம் பெட்டர் ஆக்க கொஞ்சம் அதை ட்ரை பண்ணி பார்க்க திருப்பி அது ஒரு அழகான ஒரு விளக்கம். ரைட். அதை வந்து நாங்க சொல்றதை விட ஐயாட வாயால அவரே சொல்லிக்கல வந்து உண்மையா வந்து அதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்றது தன்மை வந்து கூடவா இருக்குமா? சோ அதன்படி உங்கள்ட்ட நிறைய கேள்வி இன்றைக்கு கேள்வி ஐயா உண்டு இல்ல கேள்வி கேட்டு நாங்க திருப்பி ஐயா எங்களை கூப்பிட போறோம், திருப்பி நாங்க செய்வோம் வாங்க பிள்ளைகளான்னு சொல்லி கூப்பிட போறேன். ஐயா இப்ப படிமுறை கல்வி நிறுவனம் வந்து அது வந்து ஒரு வெறும் ஒரு தமிழ் கற்பிக்கும் ஒரு தனியார் நிறுவனமா
மற்றது மற்ற நிறுவனங்கள் இப்போ இங்கே வந்து இந்த கனடா நாட்டில் நிறைய நிறுவனங்கள் இருக்குது தமிழை கற்பிக்கிறதுக்கு. அதில் இருந்து உங்களோட நிறுவனம் எப்படி வேறுபடுது என்று நீங்கள் நினைக்கிறீங்க? எங்கிட்ட நிறுவனத்தின் முதல் தேவையாக இருந்தது, நான் உங்களுக்கு இதுக்கு முதல் சொன்ன மாதிரி, இந்த தமிழ் மொழியை அசியசியாக கற்பித்து அந்த கற்பித்தல் முறையை உலகம் முழுமையாக பறந்திருக்கிற தமிழர் மத்தியில் கொண்டு செல்வார்கள். இது முதலாவது பணியாக இருந்தது. எனவே அதன்படி இதற்கான ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது. இப்போ ஆசிரியர்கள் பழைய வழியிலே படிப்பிப்பார்கள், விதியை சொல்லுவார்கள். இப்போ உதாரணமாக கல் அண்டு கல் அடி என்றால் கல்லடி இல்லொன்று மிகும், காலடி என்றால் மிகாது காலடி, இல்லில் அடிதான் கல்லடி, காலடி என்று சொல்லி சொன்னால் மிகாது காலடி. பெண்ணால் என்றால் ஒரு ரெண்டு கூட போடுவீர்கள், ஆனால் என்றால் ஒரு ரெண்டு குறைய இருக்கு. இப்போ இதே என்று சொல்லி சொன்னால் இலக்கண விதியில் சொல்வார்கள் அது குரில், இது நெடு தானபடியா. குரில் என்றால் ஏன் மெய் மிக வேணும் என்று சொன்னால் நம்ப மாட்டீர்கள், உலகத்தில் உள்ள எந்த ஆசிரியருக்கும் தெரியாது. தமிழ்நாட்டில் கூட ஒருவருக்குமே தெரியாது. சரியா? அதை மொழியியல் வழியாக ஏன் குரில் என்றால் ஏன் ஒரு மெய் மிக வேண்டும் என்ற காரணங்களை விளங்கப்படுத்தி சொன்னேன். அப்போ எங்கட இதே போல தான் தமிழ் முழுவதும் புணர்ச்சி மட்டும் ஆதி தொடக்கத்திலிருந்து முடிவு மட்டும் இலக்கண விதிகளை சொல்லித்தான் நாங்கள் படிப்பித்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆசிரியர் விதி சொல்லக்கூடாது என்பது என்னுடைய நோக்கம். ஏனென்று சொல்லி சொன்னால், இப்போ ஒரு வைத்தியசாலை இருக்குது, ஒருவர் இறந்து விட்டேன், உறவினர்கள் சொல்லலாம் அவன் விதி அவன் இறந்துட்டான், டாக்டர் விதி என்று சேர்த்துக்க கேளுமா? நல்ல கேள்வி. டாக்டர் ஏன் இறந்தார் என்று காரணம் சொல்ல வரும், இல்லாட்டில் கட்டாயம் அவர் லைசன்ஸ் போயிடும். ஆனால் இங்கே ஆசிரியர்கள் ஏன் என்று காரணம் சொல்ல வேணும், விதி என்று சொல்லக்கூடாது, காரணம் சொல்ல. அப்போ காரணம் சொல்ல இந்த கற்பித்தல் முறையில் ஆசிரியருக்கு கற்பிக்க இல்லை. தமிழை அதற்குரிய காரண காரியங்களை சொல்லி கற்பித்தல் இருக்கே இல்லை. ஆனபடியாகத்தான் எங்களோட கற்பித்தல் முறை தப்புன்னு சொல்கிறேன். கற்பிப்பவர்கள் வந்து சரியான முறையில் இருந்தால் தான் அவே சரியா இருக்கணும், அவைக்கு அந்த காரணம் சொல்ல தெரியணும். அவைக்கு விதி இலக்கண விதிகளைத்தான் சொன்னேமே ஒழிய, ஆனால் அது என்ன காரணம்னு சொல்ல இல்லை. இப்போ பைதகரஸ் தேற்றம் ஒரு ட்ரை ஆங்கிள் இருக்குது, a squared plus b squared equal to c squared. அப்போ அந்த ஃபார்முலா போட்டு கணக்கு செய்கிறான். ஆனால் சில வசனத்தில் சிலது சொல்லிக்க அவனுக்கு மயக்கம் வருது, எது பக்கம் தெரியல. ஆனால் பைதகரஸ் தேற்றத்தை படித்து அதில் இருந்து அந்த ஃபார்முலாவை எடுக்க தெரிஞ்சவனுக்கு ஃபார்முலா தேவையில்லையா? அதுபோல தான் கணிதத்துக்கு எப்படி நாங்கள் தியரத்தை சொல்லி படிப்பிக்கிறோமோ அதுபோல் தமிழுக்கும் தோற்றத்தை சொல்லி படிப்பிக்கிறோம். அந்த ஃபார்முலாவுடைய தோற்றத்தை கணிதத்துக்கு சொல்லுகின்ற நாங்கள் தமிழுக்கு இந்த விதிக்குரிய காரணம் சொல்வது இல்லை. இதுதான் எங்களோட கற்பித்தல் முறையில் உள்ள பெரிய சிக்கல். இதை நான் உலகம் முழுக்கவும், தமிழ்நாட்டில் கூட இப்பொழுது கோவை, திருப்பூரில் 11 கல்லூரிகள் எங்களோட பள்ளிக்கூடத்தை இதைத்தான் படிப்பிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நீங்கள் பிஜி சொன்னீங்கள், அங்கே சொன்னீங்க இல்லை, தமிழ்நாட்டுக்கே இந்த முறையை ஏற்றி இப்பொழுது கற்பிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அது ஒரு நல்ல விஷயம். உலகோ பெருமைக்குரிய விஷயம். அப்போ அது பார்க்க நாங்கள் பெருமைப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் என்றால், தமிழ் இழந்து விடுவோமோ தமிழை, தமிழ்நாட்டில் தமிழ் அழிஞ்சதென்றால் தமிழனை அழிஞ்சது சரி. ஆனபடினால் அந்த நாட்டில் தமிழ் நிலைநிறுத்த வேண்டும் என்பதை நான் கூறிய மாத்திரமில்லை. இப்பொழுது இந்த நூலை பார்த்தீர்கள் என்றால், இது தமிழ் இது ஆசிரியருக்கான கை நூல், உலக தமிழாட்சி நிறுவனம் தான் வெளியிட்டது. இந்த நூலுக்கு முதலமைச்சரால் கொடுக்கப்பட்ட உலக வாழ்த்துறையில் இந்த நூற்றாண்டுக்கான தமிழ் கொடை, இட்ஸ் அ கிஃப்ட் ஃபார் தி செஞ்சுரி.
என்று சொல்லி தரப்பட்டிருக்கிறது. என்றால் இதுதான் உண்மையான கற்பித்தல் முறைக்குரியது நூல்னு சொல்லி. தொல்காப்பியத்துக்கு பிறகு இதுதான் சிறந்த நூல் என்றே அதில் அறிஞர்களே இந்த வெளியீட்டு விழாவில் பேசியிருக்கிறார்கள். இது அந்த புகழ் உங்களுக்கு தானே ஐயா? அப்படி இல்லை, உண்மையாக இதனுடைய தொடக்கத்தை நான் சொன்னேன் சொன்னால் 2004ஆம் ஆண்டு வன்னியில் சிவத்தம்பி பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் தலைமையில் அங்கே உள்ள பேராசிரியர்கள் முழுவதும் சண்முகதாஸ், மனோன்மணி சண்முகதாஸ், சந்திரசேகரன், உமான் உட்பட எல்லாரும் வந்திருந்தார்கள். உலகம் முழுவதும் இருக்கின்ற கல்வி நிறுவனங்களின் நடத்துனர்கள், ஆசிரியர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு கிழமையாக நடந்த அந்த கூட்டத்தில் வலியுறுத்தினேன், இப்படி படிச்சா தமிழ் அழியும். அப்போ முதல் நாள் தாசியஸுக்கும் எனக்கும் பெரிய சண்டே வந்து அடுத்த நாள் தாசியஸை காண இல்லை. அவங்க போனான்னு சொல்லிட்டாங்களோ இன்னும் தெரியாது, வரே இல்லை. அப்போ அதில் இருந்து அதில் நான் விளங்கப்படுத்தினதன் பின்பு அவர்களால் சிவத்தம்பி ஐயா அந்த அறிவுறுத்தலுக்கு நாங்கள் அவர் கேட்டார் 3ஆம் நாள், தம்பி நீ சொல்கிறது எனக்கு நாங்கள் சொல்லடா அதை நீ நான் விளங்கப்படுத்தினேன். அதுக்கு பிறகு இந்த கற்பித்தல் முறை உருவாக்கங்கள் இதுதான் சரியானது, தமிழ் அழியாமல் காப்பாற்ற. இதை உருவாக்கி உலகம் முழுக்க தமிழை இழந்த தமிழர்கள் எல்லாரும் தமிழை பேசுவார்களானால் தமிழ் தேசியம் தானாக உருவாகும். அந்த அடிப்படையில் தான் இன்று வரை நாங்கள் படிமுறைத் தமிழ் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இது மற்ற நிறுவனங்களை போன்ற ஒரு நிறுவனம் அல்ல. இந்த படிமுறைத் தமிழ் ஒன்றியம் என்றது இன்றைக்கு உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும், ஃபிஜியிலிருந்து தமிழை இழந்துவிட்ட ஃபிஜி, மியான்மர், சவுத் ஆப்பிரிக்கா, மொரீஷியஸ், சிசில், ரியூனியன், இந்த நாடுகள் அத்தனையிலும் தமிழ் படிமுறை தமிழ் கற்பிக்க இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசும் ஒத்துழைத்து 24 ஆசிரியர்களை தந்திருக்கிறார்கள். இந்த நாடுகளில் அவர்கள் போய் படிப்பிக்க தொடங்கியிருக்கிறார்கள் இந்த கற்பித்தல் முறையின்படி. எனவே படிமுறை தமிழ் என்பது இன்றைக்கு படிமுறை தமிழ் ஒன்றியம் என்று சொல்லி இந்த நாடுகள் எல்லாவற்றிலும் தமிழை கற்பித்து கொண்டிருக்கின்ற அத்தனை நிறுவனங்களும் ஒன்றிணைந்த ஒரு அமைப்பு. இது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, இது ஒரு ஒன்றிணைந்த அமைப்பு. இந்த அமைப்பு இன்னும் ஒரு வருடாந்த நாங்கள் அண்மையில் உலகத்தமிழ் ஆசிரியர் மாநாட்டை 2 வருடத்துக்கு மேல் நடத்தியிருந்தோம். மிக விரைவில் நாங்கள் இந்த உலகத்தமிழ் உள்ள அத்தனை கல்வி நிறுவனங்களை கொண்டு வந்து அமைப்போம். இந்த நிறுவனங்கள் தனியாக கல்வி தமிழ் மொழியை கற்பித்தலோடு தான் நிற்கிறார்களா? இல்லை. இந்த கற்பித்தலில் எங்களுடைய பாடத்திட்டம் வந்து எங்களுடைய பண்பாட்டு வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கும். தமிழ் மொழியை புலம்பெயர்ந்த மண்ணில் தமிழ் மொழியை பேசுவதற்கு படிப்பிப்பதற்கு காரணம் தமிழ் மொழியை பேச வேண்டும் என்பது அல்ல. இன்றைக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து, ஐரோப்பாவிலிருந்து, கனடா, அமெரிக்கா, இந்த நாடுகள் எல்லாவற்றிலும் ஒவ்வொருவரும் தன்னுடைய தாய்மொழியை பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பாடமாக எடுக்கிறார். இது ஆங்கில பிள்ளைகளுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அது மாத்திரமில்லை, பல்கலைக்கழகத்திலும் தமிழ் ஒரு பாடமாக எடுக்கலாம். அப்போ கோயில் கட்ட காசு தராத இந்த அரசு, கலை வகுப்புகளுக்கு காசு தராத இந்த அமைப்பு, இந்த கல்வி நிறுவனங்கள், நாடு, ஆனால் தன்னுடைய வரி பணத்தை ஒவ்வொருத்தரும் தன் தாய்மொழியை கற்க வேண்டும் என்று தந்திருக்கிறார் என்றால் அதனுடைய பெருமதி உயர்ந்தது. இதை உணராதவர்களாக, இந்த பயனை அடையாதவர்களாக உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் எங்களுடைய சிந்தனை தமிழ் பேசினா காணுந்தாரே என்று. அப்படி இல்லை, தமிழ் பேசினா காணாது. தமிழ் எங்களுக்குள்ள வாழ்க்கைக்குரிய அறத்தை சொல்லித்தரணும். அறம் என்றால் என்ன? அதாவது ஒருவன் வாழ்க்கையில் உங்களிடம் இருக்க வாழ்க்கையில் நல்லா சிறந்து வாழ வேணுமெண்டா என்ன செய்யும்? என்ன தேவை? பண்பாடுக்கு சோறு போடுமா? சோறு போடாது. என்ன வாய்க்கும்? என்ன வேணும் உங்களுக்கு தெரியும்? சொல்ல கொஞ்சம் பார்த்துக்க, சொல்லுங்க. காசு வேணும்.
அப்போ காசு வேணுமெண்டா இன்னும் படிக்க வேணும், ஒரு ஸ்கில்ல படிக்க வேணும். படிக்கணும். அது துறை சார்ந்த கல்வியை படிக்க வேணும். துறை சார்ந்த கல்வியை படித்து நீ பணத்தை செய்து நீ மில்லியனராக வந்துட்ட, சந்தோஷமாக இருப்பியா? இல்லை. அப்போ என்ன பண்ணி சந்தோஷமாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு எங்களுடைய பண்பாடு அறம் தெரிஞ்சிருக்கோம். அப்போதான் அவனுக்கு வாழ்க்கையில நிம்மதி வேணும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்வு எப்படி வாழ வேணும், எப்படி தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்கிறது, எப்படி குடும்பத்தோடு இசைந்து வாழ்கிறது, எப்படி சுற்றத்தோடு வாழ்கிறது, தன் இனத்தோடு வாழ்கிறது, எப்படி அந்த நாட்டோடு வாழ்கிறது, எப்படி மற்றவர்களுடைய பண்பாட்டை மதித்து வாழ்கிறது, ஒவ்வொரு பண்பாடு எங்களுடைய வாழ்க்கை முறை எப்படியும் வாழலாம் என்று இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நெருமையை வளர்த்துக்கோ வாழ வேண்டும் என்றால் அறம் தெரிய வேணும். நீ பொருளில்லாக்கி உலகம் இல்லை திருக்குறள். அந்த பொருளை ஈட்டுவதற்கு அறம் வழி நின்று நீ ஈட்ட வேணும். இல்லையோ நாளை ரட்ச வித்தியோ போய் மறியல்கே இருக்க வேணும். நீ துன்பப்பட்டு இந்த குடும்பத்தையும் துன்பப்படும். செல்வமும் அதிகாரமும் வாழ்க்கையில் ஒன்று ஞாபகப்படுத்துங்க. செல்வமும் அதிகாரமும் வாழ்வின் குறிக்கோளாகும் பொழுது அந்த அறத்துக்கு புறம்பாக நீ அதை ஈட்ட வழிகிட்டால் நீயும் துன்புற்று உன்னுடைய இனமும் துன்புறும். இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சோட்டு ஒன்று, இந்தியாவில் தேர்தல் போகிறபடியா இழப்பாடி ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இணைச்சி நடக்கிறார் சொல்லுங்க பார்ப்போம். ஊழல் ஃபைல் எடுத்து போட்டு மறியல்கிட்ட போட்டுடுவாங்க. விளங்குதோ? கருணாநிதி ஏன் இலங்கையில் தமிழர்கள் பாதிக்கும் பொழுது அமைதியாக இருந்த அவன் ஃபைலை கொண்டு வந்து போட்டுட்டான். அப்போ செல்வமும் அதிகாரமும் குறிக்கோளாக இருந்து நீ அறத்துக்கு புறம்பாக அதை தேடும் பொழுது நீ மட்டுமல்ல உன் இனமே துன்புறும். மனச்சாட்சியும் வேலை செய்யாது. மனச்சாட்சி வேலை செய்தாலும் உன் பயம் அதை தடுக்கும், சுயநலம் தடுக்கும். நீ மறியலுக்கு போகணும், நீ துன்புறுத்தப்படுவாய், உன் அதிகாரத்தை இழப்பாய். அப்போ அந்த நிலையில் நாங்கள் அதை கைவிட்டுடுவோம். அப்போ ஆனபடியால் எப்பொழுதும் எந்த நிலையிலும் அற வழியே நீ பொருளிட்ட வேணும் என்பதை வலியுறுத்தி சொல்வதுதான் தமிழ் கல்வி, தாய்க்கல்வி. நாங்களும் வெயிட் பண்ணி நாங்களும் பொறுமையாக வெயிட் பண்ணுறோம் ஐயா. சில இந்த அறத்துக்கு புறமாக செயல்பட்டவர்கள் எப்படி காசையெல்லாம் உழைத்து வச்சிருக்கிறார்கள் என்று யோசிக்கும் போது ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் மின்மினி விளக்காக அப்படி தெரியும். உண்மைதான். ஆனால் அது பாட்டி போட்டு பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் படுகிற துன்பம், அவர்கள் குடும்பத்தில் இழந்திருக்கிற நிம்மதி, அதுவும் வீடு வாங்கி கொடு இவ்வளவு துன்பம் இருக்கும். அந்த அறம் அந்த இதுக்குள்ளதான் நாங்க நிக்கிறோம். சொல்றது சரி, உண்மையிலவே நீ பயப்படாம ஒரு செயலை எங்கட நிறுவனமானது நாங்கள் இந்த புலம்பெயர் நாடுகளில் மொழியையும் கற்பித்து அந்த மொழிக்கு ஊடாக தன் குடும்பத்தோடும் உலகத்தோடும் வாழக்கூடிய தன்னம்பிக்கை கொண்ட மனிதர்களை உருவாக்குவதே எங்களுடைய முதலான குறிக்கோள். எங்களுடைய பிள்ளைகள் திறமைசாலிகளாக மாத்திரமில்லை, தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அவன் நிமிர்ந்து வாழ்வான், இல்லையோ கூனி குறுகித்தான் மற்ற இனங்களின் முன் வாழ்வான். இதை திருப்பி கொண்டு வாழ்வதுதான் எங்களுடைய முக்கிய குறிக்கோள். உண்மைதான். நீங்கள் சொன்ன அதோடைய அந்த புலம்பெயர்ந்து இருக்கிற மக்கள், தமிழ் மக்கள்கள் இப்போ பல நாடுகளில் அப்படியே தமிழை மறந்து போய் இருக்கிறவர்களிடம் இப்போ நீங்கள் இந்த படிமுறையை வந்து எவ்வாறு நீங்கள் அவைகள்கிட்ட கொண்டு செல்ல போகிறது, அதுக்கு வேண்டிய நீங்கள் இதுகளை என்ன மாதிரி செய்திருக்கிறீங்க, எப்படி கொண்டு செல்வீங்க? இப்போ பிஜி எடுத்தால் பிஜியில் இருந்து அப்பொழுது பாண்டியராஜன் ஜெயலலிதா இருக்கும் பொழுதே 7 முறை அங்கு உள்ளவர்கள் தங்களுக்கு ஆசிரியர்களை தாருங்கள் என்று சொல்லி வந்தார்கள். ஒரு தினம் திரும்பி பார்க்கல, ஓமோன்னு சொல்லி போட்டு நடக்க இல்லை. நான் ஒரு முறை பாண்டியராஜனை சந்திக்கும் பொழுது வழியால் இவர்கள் வந்திருந்தார்கள். இந்த நாள்லேருந்து ஃபிஜியிலேருந்தால் கதைச்சேன்னு ஆசிரியர் வேணுமென்றார்கள். சொல்லுங்கள், நான் கதைச்சி செய்த இல்லை நாங்கள் அமைச்சரோடு நான் விட்டுட்டு வந்துட்டேன் என்ற காட்டை கொடுத்துட்டேன். 7 வருஷத்துக்கு பிறகு அவர்கள் திருப்பி எனக்கு அடித்தார்கள். எங்களுக்கு இதுவரை ஆசிரியர் கிடைக்கல, உதவி செய்வியலான்.
நான் பிஜிக்கு போனேன், அங்குள்ள நிலைமையை பார்த்தேன். அங்குள்ள நிலைமை என்ன, பிஜி சுதந்திரம் அடைஞ்சதும் அங்குள்ள சங்கமே தென் இந்திய சங்கம். அதாவது அங்கே இருக்கிற மக்கள் தமிழர்களும் தெலுங்கர்களும் மலையாளிகளும். ஆனால் இந்திய அரசாங்கம் என்ன செய்தது என்றால், அங்கே போய் இந்தியர்களுக்கு தான் இந்திய மொழி படிப்பிக்கணும் என்ற அந்த அரசாங்கத்தோடு சொல்லி அங்கே ஒவ்வொரு பாடசாலையிலும் ஹிந்தி ஒரு பாடமாக நடத்தப்படுகிறது. எல்லாரும் ஹிந்தி பேசுவார்கள், ஹிந்தியாக மாறிவிட்டார்கள். அவர்களுக்கு தமிழ் தெரியாது, ஆனால் அவர்கள் தமிழர்கள். அப்போ இந்த நிலையில் நான் இதை போய் பார்த்து வந்து தமிழ்நாடு அரசோடு கதைச்ச பொழுது தான் அவர்கள் அதுக்கு உடன்பட்டு 3 ஆசிரியர்களை தந்து நான் அங்கே திரும்ப போய் என்னுடைய பணத்திலே தான் போனேன், மீண்டும் என்னுடைய பணத்தில் தான் போனேன். அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த ஆசிரியர்களுக்கு அவர்களை கற்பிக்க விட்டு, இப்போ கற்பிக்க தொடங்கும் பொழுது தமிழுக்கு படிக்க வர பிள்ளைகள் என்னும் பொழுது உடனடியாக பள்ளிக்கூடத்தில் 300 பிள்ளைகள் வந்தார்கள். அந்த பிள்ளைகளுக்கு புத்தகம் இல்லை என்றார்கள். எனவே நாங்கள் வந்து இலவசமாக என்னுடைய 300 செட் புத்தகத்தை அனுப்பினேன். அனுப்பி வைச்ச பிறகு இப்பொழுது 3000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் படிக்கிறார்கள். அவர்களுக்கு புத்தகம் அனுப்ப வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இன்று அந்த பிள்ளைகள் எங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீர்களா தெரியும், பிஜியில் உள்ள பிள்ளைகள் எவ்வாறு தமிழ் பேசுகிறார்கள். அண்மையில் கூட அவர்களுடைய சங்கத்தினுடைய 100வது ஆண்டு விழா தமிழிலே நிகழ்ச்சிகள் செய்தார்கள். இந்த கற்பித்தல் முறையினுடைய வெற்றியை நான் அங்கு கண்டுகொண்டேன். இந்த எவ்வளவு உயர்ந்த முறை, எவ்வளவு சிறந்த முறை என்பது எங்களுக்கு தெரியும். இது இங்கே 1வது 2வது தலைமுறை இங்கே இருக்கின்றபடினால் இவர்களுக்கு தமிழ் ஏன் கற்பிக்கிறோம் என்ற தீர்வு கூட தெரியாது. இதனால் நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்ச காரணம் தானே அந்த தமிழ் மொழியிலே ஆழ்ந்த சொற்களை உணர்ச்சிகளை கண்டு படிப்பிக்கணும் என்றது இவர்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு துன்பப்பட்ட சமூகமாக இருக்கிறோம். ஆனால் அது மாறும். இப்போ உதாரணமாக சில பேருக்கு நான் சொல்கிற கூத்து குழங்காமல் இருக்கலாம். இப்போ அப்பா, நான் சொல்வது ஆங்கிலத்தில் சொல்லுங்க, நான் அப்பா கடைக்கு போனேன், அவர் மாம்பழம் வேண்டி வந்தார். இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் சொல்லுங்க. My dad went to the store, he bought mangoes. He bought. அப்பாவும் கீதான், தம்பியும் கீதான், அண்ணாவும் கீதான். உண்மைதான். ஆனால் நாங்கள் தமிழில் எப்படி சொல்லுவோம், அவன் என்று சொல்ல மாட்டோம், அவர் என்று சொல்லுவோம். அந்த ஒரு சொல்லியே புள்ள சின்ன நிலை அப்பாவை அவன் என்று சொன்ன உடனே மற்றவர்கள் சொல்லிக் கொடுப்போம். இல்லை, மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், வளர்ந்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்கணும், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவர் என்று சொல்லு. அந்த ஒரு சொல்லிலே என்ன பண்பாடு படிப்பிக்கிறதா? அப்ப தமிழ் தெரியாத பிள்ளை அப்பா ஹீ என்றது தம்பிய ஹீ என்ற மாதிரி தான் அப்பாவை ஹீ என்பா. தமிழ் தெரிஞ்ச பிள்ளை ஆங்கிலத்தில் ஒரு அப்பாவை பற்றி சொல்ல இன்னும் சொல்ல போச்சு என்றால் ஹீ என்று சொல்லும் பொழுது அவனுக்கு உள்ளத்தில் அந்த மரியாதை இருக்கு. அப்ப இந்த சொற்கள்ல உள்ள ஒரு சொல்லு ஒரு பண்பாட்டு எங்களுக்கு சொல்லித் தருது. இப்படித்தான் எங்களோட சொற்கள் அத்தனையும் தமிழ் சொற்கள் பண்பாட்டு சொற்கள், வாழ்வியல் சொற்கள். இந்த வாழ்வியல் சொற்களை நாங்கள் கற்பிக்க வேணும். அதுக்கு பின்னால் உள்ள வாழ்வியலை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேணும். இதுதான் அப்போதுதான் எங்கள் பிள்ளைகள் எங்களோடு சேர்ந்து வாழ்வார். என்னோட மகனுக்கு 4 வயசு இப்போதான். அவர் சொல்லுவேன், நான் சில நேரம் மரியாதை இல்லாமல் வா போண்ட அம்மா அப்படி நோ, அவரை கொஞ்சம் இங்கிலீஷ் டோன்ட் சே தட் அம்மா பாங்கோ அதை சொல்லி கொடுத்தா மேலே அதை வேலைக்கே விளங்கும் தான். சின்ன வயசுலேயே இந்த பண்பாடுகள் விளங்குறது ஒரு நல்ல விஷயம். இங்கிலீஷில் அந்த இது இல்லை. அது மாத்திரம் இல்லை, இன்னும் ஒரு முக்கிய விஷயம். இன்றைக்கு உலகத்தில் பல்கலைக்கழகங்களில் கூட நான் சொல்லியிருக்கிறேன், அவர்கள் எல்லாரும் இந்த வட்டாரத்தில் அப்படி பேசுகிறார்கள், அந்த வட்டாரத்தில் இப்படி பேசுகிறார்கள், இலங்கையில் இப்படி பேசுகிறார்கள், இந்தியாவில் இப்படி பேசுகிறார்கள், அங்கே பேசுகிறார்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு இருப்பார்கள். முழு தப்பு. தமிழ் 3 விதமான தமிழ் என்ன சொல்லுங்க பார்ப்போம். தமிழ் 3 விதமான இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் தமிழ் என்பது நாங்கள் கற்பிக்கின்ற தமிழ். ஓகே. இசைத்தமிழ் என்றது பாடுற தமிழ். மற்றதுதான் நாங்கள் பேச்சு தமிழ். நாடகத்தமிழ் என்பது பேச்சு தமிழ். வா என்று சொல்வது இயல் தமிழ்,
வாங்கோ வாரிரோ என்று சொல்வது இசைத்தமிழ். இந்த இசையும் இந்த இயலையும் சேர்த்தது தான் நாங்கள் பேசுகின்ற நாடகத்தமிழ். பிரதானமாக இசைத்தமிழ் என்றால் உயிரால் தான் நீட்டுவோம். ஒரு சினிமா பாட்டு பாடும் பார்ப்போம். தமிழுக்கு அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். அங்கே நாங்கள் என்று சொல்லி உயிரால் நீட்டுறோம். விளங்குதோ? இது இன்னைக்கு மேல நாள் எனக்கு தெரியும். தேவாரத்தை பாருங்க. காதலாகி கண்ணீர் மல்கி ஓதுவாரமை நன்னறை குய்ப்பதும், இது தேவாரம். இப்படி பண்ணா கடவுளை ஓடிடுவார். காதலாகி கண்ணீர் மல்கி ஓதுவாரமை நன்னறை குய்ப்பதும் அளபடைகள். இந்த உயிரால் நீட்டி ஒலிப்பதுதான் இசை. இசை. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை, உன்னை தொட நீ இல்லை. எல்லாம் உயிர். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே இல்லை, வெண்ணிலவே வானம் விட்டு. அதுதான் நல்லபடியம்மா. உயிரால நீட்டி ஒலிக்கிறோம், நெடுலால போட்டு குரலாக செய்யணும். அதுதான் இசை. அதுதான் உணர்வை கொடுக்கும். அப்போ உயிரெழுத்து நான் சொன்ன உணர்ச்சி இருக்கு, உயிரன்னு சொல்லி இது இசைத்தமிழ். இந்த இசைத்தமிழும் இயல் தமிழும் சேர்ந்ததான் பேச்சு தமிழ். அம்மா அன்று சொல்றேன், அம்மா வாங்கோ வாங்க அப்படி சொல்றீங்க. நாடகத்தம். சரிதானே. ஒருவன் ஒரு இடத்துல ஒரு வட்டாரத்துல என்ன பேசுகின்றானோ அதைத்தான் நான் மேடையில நடிச்சு காட்டுவது. நாடக தமிழா மேடையில நடிக்கிறேன் தப்பா எண்ணி கொண்டிருக்கிறோம். ஒரு மீனவன் இப்படி பேசுவானோ, மீனவன் பாத்திரம் போடுறவன் அப்படி நடிச்சுக்க வேணும், அப்படி பேச வேணும். ஒரு அரசன் எப்படி பேசுவானோ அப்படி அரசனுக்கு பாத்திரம் பேச வேணும். சிவகன் எப்படி பேசுவானோ அப்படி பேச வேணும். அது வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்திலும் எப்படி பேசுறோமோ அதை அங்க கொண்டே மேடையில நடிச்சு காட்டுறதுதான் நாடகம். படம் எடுக்கிறவன் வட சென்னையான் எப்படி பேசுறானோ, வட சென்னை ஒரு பாத்திரம் பேருக்கு அவன் வட சென்னை மாதிரி பேசுவான். கமலஹாசன் பேசினான் யாழ்ப்பாண தமிழ். சரியா? அந்த டைம்ல அந்த படம் வந்த டைம்ல இது என்ன கமலஹாசனுக்கு அது நாடகத்தமிழ். ஆனா இயத்தமிழ்ல படிப்பிப்பவர்கள் இந்த நாடகத்தமிழ் மாதிரி படிப்பிக்க கூடாது. இப்ப ஆனா அது நாடகத்தமிழ். இயல் தமிழ். என்ன நாடகத்தமிழ். இதுதான் இந்த தமிழை பற்றிய இந்த அறிவு இல்லாமல் தான் இன்றைக்கு நாங்கள் சீரழிஞ்சு போய் நிற்கிறோம். இது எல்லாவற்றையும் உலகத்துக்கு எல்லாம் உலகம் முழுக்க உள்ள ஆசிரியர்களுக்கு நான் கற்பித்து கொண்டு வரோம். ஆன்லைனிலும் கற்பிக்கிறேன், நெய்த போய் பயிற்சி கொடுக்குறேன், சிறப்பாக போய்கொண்டிருக்கு. அப்போ நீங்கள் இப்படி அந்த எல்லா ஆசிரியர்களுக்கும் புலம்பெயர்ந்து இருக்கும் தமிழர்கள் ஆசிரியர்கள் மூலமாக நீங்கள் கொண்டு செல்றீர்கள். அங்கே பல நாடுகளில் இருக்கிற ஆசிரியர்கள் அடுத்த தலைமுறைக்கு இதில் கொடுத்து விட்டால் அது இங்கே கூட இப்போ இளம் ஆசிரியர்கள் எத்தனை பேர் உருவாகி இருக்கிறார்கள். இந்த முறையில் படித்தவர் இளம் ஆசிரியர்கள் நிறைய பேர் உருவாக்கி. இதுக்கு முதல் ஒரு தடவை உருவாக்க முடியலையே. எல்லா புகழுமே உங்களுக்கு தான். நல்ல ஒரு விஷயம் இல்லை இல்லை. தமிழை நீங்க சொன்ன மாதிரி நிறைய எனக்கும் தெரிஞ்ச பிள்ளைகள் தமிழ் இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் அவங்களால படிக்கலான்னு சொன்ன நிறைய பிள்ளைகள் எனக்கு தெரியும். ஆனா நீங்க இந்த படிமுறையை கொண்டு வந்ததால இப்ப விரும்பி படிக்கணும்னு சொன்னா இது எங்களுக்கு ஒரு வெற்றி என்று தான் சொல்லணும். இன்னும் நிறைய பிள்ளைகள் படிப்பார்கள். இது ஒரு பல ஆண்டுகளுக்கு இப்படி பெரிய லெவல்ல கொண்டு அதாவது இது நாங்கள்
வட துருவத்தை நோக்கி போகணுமென்று தென் துருவம் நோக்கி ஓடிக்கொண்டிருந்தங்களை திருப்பி வட துருவம் மாற்ற பார்க்க மாட்டான்னு மாற்றி விட்டாச்சு. ஆனால் வழியாக அது மெதுவாக போனா என்ன, வேகமாக போனா என்ன, சரியான இடத்துக்கு போவார். அது உண்மைதாங்க. நீங்கள் உண்மையிலே எங்களுடைய கேள்வியில் இருக்குது. ஆனால் அந்த கேள்விகளுக்கு நீங்கள் எல்லா விதத்திலுமே பதில்கள் நிறைய சொல்லி இல்ல என்ன சொன்னா என்ன நடந்ததுன்னு சொன்னா மாஸ்டருக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி யாரோ ஒரு கருப்பாடு லீக் பண்ணிச்சு. அப்ப நாங்க ஒரு பெரிய லிஸ்ட கொண்டு வந்து இருக்கிறோமா, ஆனா நாங்க கேட்கறதுக்கு எல்லாம் முதலே அது ஒரு பொருள் வந்துடும். என்னுடைய உலகம் முழுக்க என்னுடைய பட்டியலை பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. இப்ப நீங்க வந்து இப்ப சொன்ன நீங்க இப்ப ஃபிஜி அங்க எல்லாம் போய் வந்து நீங்க அந்த படிமுறை தமிழை வந்து நீங்க வந்து வளர்க்கறதுக்காக அங்க எல்லாம் போய், அப்ப இப்படி ஒரு நாடு விட்டு நாடு நீங்க போய்க்குள்ள வந்து எப்படியும் வந்து நிதி தேவை இருக்குது. அப்ப அதெல்லாம் வந்து நீங்க என்னண்டு செய்கிறீங்க? இப்ப உங்களுக்கு வந்து நிதி எங்கேயும் இருந்து வருகுதா, இல்லாட்டி இது வந்து உங்களோட சுய முயற்சி உங்களோட சுய சம்பாத்தியத்தால இது வந்து நடந்து கொண்டிருக்கா? இப்ப உண்மையில் சொன்னால் நல்ல கேள்வி. இது என்ன முழுமை 100% என்னுடைய சுய முயற்சியாலேயே நான் சொல்லியிருக்கேன். இந்த படிமுறை தமிழ் நிறுவனத்தில் இந்த புத்தகங்கள் விற்பனை செய்கிறதால இதால் வர காசு ஒரு பகுதி மிஞ்சுற அந்த பணமும் என்னுடைய மாதாந்த பென்ஷன் இருக்காது. என்னிடம் இருந்த கொஞ்சம் சேமிப்பு இருந்தது. நான் பணத்தை பற்றி எப்பவும் முன்னுரிமை கொடுப்பவன் இல்லை. இதை நான் இந்த பாடலே செய்ய வேண்டிய கர்மம் என்றால் செய்வதுதான். அதை செய்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது நான் எல்லா நாடுகளுக்கு போவதனால் இந்த தலைமையகத்தை நடத்த வேணும் என்ற நிலையில் இங்கே ஒரு குழு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சென்ற முறை உலகத்தமிழராட்சி மகாநாட்டை, உலக தமிழ் ஆசிரியர் மகாநாட்டை கூட அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார்கள். இப்போ இந்த காலா இந்த ஒன்று கூடுதலை கூட அவர்கள் சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அவர்களாகத்தான் இந்த வரியை வந்து நிதியில் என்னோட கிட்ட வந்து வேலை செய்யும்போது தான் அவர்களுக்கு எல்லோருக்கும், அந்த குழுவில் இருக்கிற எல்லோருக்கும் பெரிய கவலை. நீங்கள் இவ்வளவு கடினப்பட்டு சிரமப்பட்டு இப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஏதாவது நிதி சேகரிப்பு ஒன்று செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இது தொடங்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த வருடத்தை எடுத்தால் சென்ற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த மண்ணிலிருந்து புறப்பட்டால் தமிழ்நாடு சென்று அதிலிருந்து நாங்கள் பிறகு மொரிஷியஸ் போய் சவுத் ஆப்பிரிக்கா போய் திரும்ப தமிழ்நாடு வந்து மலேசியா போய் மியான்மருக்கு போய் மியான்மரில் இருந்து திரும்பி மலேசியா வந்து ஆஸ்திரேலியாவில் பெர்த், அடலைட், பிரிஸ்பேர்ன், சிட்னி இந்த நகரங்களுக்கு போய் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஃபிஜிக்கு போய் ஃபிஜிலேருந்து திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்த கோவை திருப்பூருக்கு போய் 3 நாள் அங்குள்ள ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்து இங்கே வந்திருக்கிறேன். இதுக்கு பிரயாணமோ அல்லது பயிற்சி கொடுப்பதற்கோ நான் எங்கும் பணம் பெறுவது இல்லை. தமிழுக்காகவே செய்து கொண்டு வருகின்றேன். ஏனென்றால் ஒரு சில இடங்களில் ஆஸ்திரேலியாவிலேயோ இப்படிப்பட்ட இடங்களில் பெரும்பாலும் ஆசிரியர்கள் எந்தவித கொடுப்பனமின்றி தாங்களாகவே தமிழை கற்பித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களிடம் எனக்கு பணம் கேட்பது மிக கடினம். முடியாமல் எனக்கு மனமே இடம் கொடுப்பதில்லை. ஏனென்றால் அங்கே உள்ள கல்வி நிறுவனங்களை நடத்துவதற்கே அவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். எனவே நான் ஒரு சுமையாக இருக்க வேண்டாம், நீங்கள் இந்த கற்பித்தல் முறை மேம்பட வேண்டுமென்றால் இது எடுத்து கற்பீங்கள் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிறார்கள். பிஜியில் அங்கே உள்ளவர்களுக்கு எந்தவித அந்த சங்கத்துக்கு எந்தவித வருமானம் இல்லை. அதே மாதிரி தான் மியான்மர் உள்ளவர்களும் கூட. எனவே எங்களால் இயன்றதை நாங்கள் செய்து கொண்டு போகிறோம். இதுக்கு எங்களுடைய சமூகம் இதை உணர்ந்து தாங்களாக பங்களிக்க விருப்பவர்கள் செய்ய வேண்டும். இங்கே உள்ள ஒரு எதையும் தவறுன்னு சொல்லவில்லை, மகிழ்ச்சியாக தங்களுடைய பொழுதை போக்க வேண்டும் என்று சொல்லி இப்போ சூப்பர் சிங்கர்ஸ் வந்து நம்ம சொன்னால் இது 100, 300, $400 கொடுத்து டிக்கெட் எடுத்துக்கொண்டு போய் விளக்கி முடித்து இருக்கிறீர்கள். அது உங்களுக்கு ஒரு நாள் ஒரு பொழுதில் இன்பமான பொழுது.
ஆனால் நான் சொன்னேனே, இந்த அறம் நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்கவில்லை. கொடுப்பதில் உள்ள இன்பம், மற்றவர்களுக்கு கொடுத்து மற்றவர்கள் அதில் பயனடைகிறத பார்க்குறதுல உள்ள இன்பம் எங்களுக்கு கற்பிக்கப்பட இல்லை, உணர்த்தப்பட இல்லை. இதால் நாங்கள் சுயநலம் மிக்கவர்களாக, தனிமைப்பட்டவர்களாக, தன்னலத்தில் மேலோங்கியவர்களாக நாங்கள் எங்கள் இன்பமே பெரிது, ஃபர்ஸ்ட் நான், பிறதான் மற்றவர்கள் சரி உலகம், அந்த நிலைக்கு நாங்கள் மாறிட்டோம். இப்போ திருக்குறளை பெருமையாக பேசுகின்ற நாங்கள் ஒரு குறள் இருக்கிறது. திருவள்ளுவர் யோசிக்கிறார், நான் ஒருவன் இதை செய்கிறதுக்கு வருந்துவான், இதை கண்டு தாங்க மாட்டான் என்று சொன்னால், ஈன்றால் பசி காண்பால் ஆயினும், ஒரு தாயினுடைய பசியைத்தான் ஒருவனால் பொறுக்க முடியாது என்று திருவள்ளுவர் நினைச்சிட்டேன். ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. பெரியவர்களால் சொல்லப்பட்ட வினை செயல்பாட்டுக்கு முரணாக உன்னுடைய அம்மா பசியில் கிடக்கிறாண்டாலும் சாப்பாடு தேடி கொண்டு வராது. ரெண்டு விஷயம் இதில். ஒன்று, ஒருவன் தன்னுடைய தாய் பசியாக இருக்கிறன்றதை அவனால் தாங்க முடியாது. ரெண்டாவது, அந்த நிலையில் கூட நீ அறத்துக்கு புறம்பாக பொருளிட்டாதே. உலங்கோ இன்றைக்கு இந்த விழுமியம் எங்கள்கிட்ட இருக்கா? தாயிட்ட தாய் எங்கே இருக்கிறா, இப்படி இருக்கிறா, இப்படி வாழ்றா, சாப்பிட்டாவா சாப்பிட இல்லைன்றது தெரியாமல் பிள்ளை வாழுது. உலங்கோ நிறைய இது 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 இந்த இந்த மாறுறதில்லை. இதுக்கு எங்கட பிள்ளை இந்த அறங்கள் சொல்லிக் கொடுக்க இல்லை. ஏன் சொல்லிக் கொடுக்க இல்லை? தமிழே ஏனன்றோம், பிள்ளை தமிழனே ஏனென்று சொல்ல துவங்கிட்டு. நீங்கள் தமிழ் ஏனென்றால் உங்களோட பிள்ளை என்ன சொல்லும்? தமிழன் ஏனென்று சொல்லும். நான் யாரோடும் வாழ்றேன், இப்படியும் வாழ்றேன். நீ தமிழை அப்புறம் அப்படி வாழைக்க நீ பிறந்தது என்றால் நீ தமிழ் ஏனென்று சொன்னது நீ தானே. இப்போ நீ தமிழ் தேவை, உனக்கு வாழ்க்கைக்கு தமிழ் தேவை. உன்னை வாழ்வியல மனிதனாக, உன்னை மனுஷனாக எங்களோட சேர்த்து வச்சிருக்கிறதுக்கு, எங்களோட குடும்பத்தோடு சேர்த்து வச்சிருக்கிற, எங்களோட இனத்தோட உன்னை சேர்த்து வச்சுக்கிறதுக்கு நீ தமிழ் கற்க வேணும், தமிழில் உள்ள வாழ்வியலை கற்க வேணும் அப்படின்னு சொல்லி படிப்பிச்சிருந்தால் அந்த பிள்ளை தமிழனை என்று கேளாது. எங்கே நாங்கள் வந்து நிற்கிறோம் தெரிஞ்சுதா? இதுதான் மொழி என்றது வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மாற்றும்ன்றது. மொழிதான் பண்பாட்டை காவி செல்லும். உலகத்தில் 4 பண்பாடு சொல்லுங்க பார்ப்போம், கல்ச்சர் சொல்லுங்க பார்ப்போம். பேர் 4 கல்ச்சர்: சைனீஸ் கல்ச்சர், அரபிக் கல்ச்சர், ஸ்பானிஷ் கல்ச்சர், கிரீக் கல்ச்சர், இங்கிலீஷ் கல்ச்சர், பிரெஞ்சு கல்ச்சர். இது எல்லாமே என்ன? மொழி. மொழிதான் பண்பாட்டை காவி கொண்டு போகும். அந்த மொழியை துளைச்சி போட்டு நீ எப்படி உண்ட பண்பாட்டை காவி உண்ட பண்பாட்டோட வாழ போற? முடியாது. அப்ப நீ வலிந்து இழக்கிற. உனக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதை கண்மூடித்தனமாக இழக்கிற நிலையில் இருக்கிற. இந்த நிலை கூடாது, இதை மாற்ற வேணும். எங்கெங்கே விருப்பம் இருக்கோ அங்கெல்லாம் போய் செய்ய வேண்டும். எவ்வளோ தமிழ் மக்கள் இதை செய்ய பின்பற்ற விரும்புகிறார்களோ அவர்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு படுமுறை தமிழ் ஒன்றியம் செயல்பட்டு வருகிறது. இது நான் மாத்திரமில்லை, இதுக்கு பின்புலமாக தங்களுடைய நேரங்களை காலங்களை எல்லாம் போட்டு உழைக்கின்ற என்னோட ஒரு பெரிய ஒரு குழு இருக்குது. அத்தனை பேருடைய உழைப்பும் தான் இதை உந்து சக்தியாக எனக்கு இருக்குது. நல்ல விஷயம். பண உதவிய நிதி உதவியை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு மனித பலம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பின்னாடி நிச்சயமாக அதில் எந்த மாற்றுக்கிறதுக்குமே இடம் இல்லை. எந்த மாற்றுக்கிறதுக்குமே அது இருந்தா தானா நிதி உதவி வரும். இன்றைக்கு 100 பேர் இருக்கிறான், நாளைக்கு அது 1000 மாறும். ஏனென்றால் நாங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும், என்னை பொறுத்தளவில் எல்லாருக்கும் இணையமாக இந்த மண்ணில் உள்ள வைக்கணும்னா உலகம் முழுக்க தெரியும். எனக்கு மனைவி மறந்துட்டா, தனி மனிதன், பிள்ளைகள் மிகவும் சிறப்பாக இருக்கிறார்கள், என்னட்டு எதுக்குமே எதிர்பார்க்க மாட்டார்கள். உலக வீட்டை வந்தால் கேட்பாங்களா, அப்போ அடுத்த பயணம் வைப்பேன், அவ்வளோதான். அதனுடைய எனக்கு அது எதுக்குமே பிரச்சனை இல்லை. உலங்கோ நானும் அவர்கள்ட்ட எதுவும் கேட்கக்கூடாதுன்னு எண்ணுவேன்.
அவர்களும் என்னட்டு எதுவும் கேட்குறே இல்லை. நான் என்னுடைய பார்த்தாக என்னால் ஐயன்ற அளவில் செய்ய முடியுமோ உலகத்தில் செய்து கொண்டு போகிறேன். எனக்கு பணம் ஈட்ட வேணுமென்ற தேவையும் இல்லை. இதுதான் உண்மையானது. ஸோ அப்படி வந்து இதை வந்து அதை இன்னும் கொஞ்சம் கூட வந்து கொண்டு செல்றதுக்காகத்தான் இந்த படிமுறையிட பெருவிழா நடக்க போகுது. நிச்சயமாக இந்த பெருவிழா நான் செய்வதின் நோக்கம், இன்றைக்கு மியான்மர் ஆக்கள் கேட்டிருக்கிறார்கள், ஒரு 3-4 ஒரு மாதம் வந்து நின்று 75 ஆசிரியர்கள் அவர்கள் தாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு இதை கற்பித்தல் முறையை கற்பித்து ஒரு மாதம் ஒவ்வொரு நாளும் இருந்து படிப்பித்து எங்களை ஆளாக்கி விடுங்கோ. நாங்கள் மியான்மரில் 4.5 லட்சம் தமிழர் இருக்கிறார்கள், நாங்கள் படிப்பிக்கிறோம் என்று. சரிதானே? அதே போல் மொரீஷியஸ், சவுத் ஆப்பிரிக்கா, இந்த நாடுகளுக்கு எல்லாம் போய் இவர்களை சவுத் ஆப்பிரிக்காவில் கொஞ்சம் பணம் வச்சுக்கிறார்கள், நாங்கள் புத்தகம் கொடுக்க தேவையில்லை, ஆனால் அப்போ நான் போய் வர வேண்டும். ஃபிஜியிலும் மியான்மரிலும் நிச்சயமாக புத்தகங்கள் கூட நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம். ஓகே. அப்போ இதுகள் எல்லாம் அந்த நான் போடுறது எந்த பணத்துக்கு, ஆனால் இந்த நூல்கள் இப்போ 5000-3000 செட் புத்தகம், இங்கேயும் 2000 புத்தகம் மியான்மருக்கும் ஒரு 5000 செட் புத்தகங்கள் அனுப்ப வேணும். நிறைய ஒரு பெரிய பொருட்செலவு. இது பார்ப்போம். இந்த வருகிற நிதி திரட்டும் விழா இதுதான் முதல் ஆண்டு. இது முதல் நிதி திரட்டுவதில் முதலாவது ஆண்டு. இதுவரை நாங்கள் நிதி திரட்ட போகையில்லை. உலகத்தமிழ் ஆசிரியர் மகாநாட்டுக்கு பங்களிப்பு செய்யும் சொல்லி பலரையும் கேட்டிருந்தோம், செய்தார்கள். சிறப்பாக அந்த விழா நடந்தது. அதுபோன்று இப்பொழுதும் ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு நாங்கள் செய்கின்றோம். அந்த எண்ணில் நான் இதையும் வருவதை எடுத்துக்கொண்டு நான் நகரக்கூடியவன். இதோடு என்னோடு சேர்ந்து உழைக்கின்ற இந்த பிள்ளைகளை எப்படி பார்ப்பார்களோ எனக்கு தெரியாது. இது நிச்சயமான இதுதான். உங்களை கூட இன்றைக்கு அழைச்சி இந்த பேட்டி இப்படி எடுங்கள் செல்லுங்கள் என்று சொன்னதும் இந்த பிள்ளைகள் தான். ஏனென்றால் அவர்களுக்கு இதை பற்றி நிறைய கவலை இருக்கிறது. நீங்கள் வந்து அது உங்களோட ஒரு என்னன்னு சொல்கிறது, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு செல்ஃபிஷாக வந்து உங்களுக்கு என்று சொல்லி நீங்கள் இல்லாமல் நீங்கள் செய்கிறத பார்க்குறது வந்து இளம் சமுதாயம் இருக்கிற ஒரு முன்னுதாரணம் தான். இப்போ உங்கள்ட்ட சேர்ந்து இருக்கிறவே வந்து கண்கூடாவே பார்க்க இருக்கிறது வந்து எல்லாம் இளம் சமுதாயம். ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வளரும். அது வளர்றதுக்கான ஒரு பெரிய ஒரு படிக்கெல்லாம் வந்து இந்த பெருவிழா இருக்கும்னு சொல்லி நாங்கள் ஸோ அதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஒரு இந்த நேர்காணலுக்கு நாங்கள் ஐயாவை கூப்பிட்டதுக்கு முதல் முக்கிய காரணமே வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது என்று சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி ஒரு நிகழ்ச்சி இப்ப மே மாதம் தான் அது நடக்க இருக்குது இல்லையா? மே மாதம் வந்து 31ஆம் தேதி நடக்க இருக்கு. இப்ப நாங்க மே மாதம் எத்தனை நாள், 7 8ஆம் தேதி இருக்கிறோம். நாங்கள் எங்க பார்த்திருக்கிறோம் இதை வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி எங்கேயுமே நாங்கள் வந்து ஒரு இப்ப சோசியல் மீடியாக்கள்லயோ ஒன்றிலையுமே வந்து இது பெருசாக இல்ல தேவா வரப்போறார், அனிருத் வரப்போறார் என்று சொன்னா சின்ன குழந்தை கூட தெரிஞ்சிடும், 4 வயசு பிள்ளை கூட தெரிஞ்சிடும். ஆனா இந்த உண்மையிலே நான் இது எனக்கு கூட உண்மையா தெரியாதையா. மிர்னா என்னோட தெரிந்த ஒரு தோழியை பற்றி அவ சொல்லும் வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனா அதை போய் பார்த்த பிறகு நானே அதில் ஒன்று யோசிச்சேன்னா, இது எங்கேயுமே கதைக்கப்படவில்லையே என்னத்துக்காக. அப்போ உண்மையில எனக்கு அதில் ஒரு இது வந்தது. இதை நாங்கள் கொஞ்சம் எடுத்து கொண்டு போகணும். நிறைய பேருக்கு இது தெரியணும், இது நடக்குதுன்னு சொல்லி. தெரியாதவர்களுக்கு கூட இப்போ எங்கள் மூலமாக இப்போ இந்த உண்மையிலே நாங்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம், எங்கள் குரல் வந்து உலகம் பூராவே நிறைய பேர் இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களை சான்றவர்கள் எல்லாம் எனக்கு கால் பண்ணிலாம் சொல்லுவேணும், நல்ல வடிவாக செய்கிறீங்கம்மா உங்களோட தோழியோட அப்படின்னு சொல்லி கதைக்கல. நீங்கள் அங்கே பார்த்துனீங்க, இதெல்லாம் சுவிஸில் இருந்து ஜெர்மனில் இருந்து அங்கே வெளிநாட்டுலேருந்து வரைக்கும் எனக்கு நல்ல சந்தோஷம். அப்போ இது எங்கள் குரல் மூலமாக இந்த படிமுறை முதல் ஆண்டு விழா நீதி திரட்டும் விழாவை பற்றி நாங்கள் இதை கதைக்கணும். உண்மையிலே எங்களுக்கு நல்ல சந்தோஷம். மேற்கொண்டு நாங்கள் உண்மையிலே இதை இன்னும் எல்லாருக்கும் கொண்டு செல்வோம். அடுத்து என்னென்னு சொன்னால், அந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் இதை பற்றி அந்த நிகழ்ச்சியில் என்னென்ன நடக்குதுன்ற பற்றி கொஞ்சம். இந்த நிகழ்ச்சியில் என்னோட இந்த 2014ஆம் ஆண்டு இந்த கற்பித்தல் முறையை தொடங்கின காலத்திலிருந்து என்னோடு பயணித்த ஆசிரியர்கள்
அதில் சிறப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 10 வருடங்களுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள், 5 வருடத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள், இளம் தலைமுறையைச் சேர்ந்தவர்கள், பல்கலைக்கழகத்துக்கு இப்பொழுது சென்றிருக்கிறவர்கள், செல்ல இருப்பவர்கள் இந்த கற்பித்தலில் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அவர்களை உண்மையாக அவர்கள் வளமையாக பல பிள்ளைகளும் எனக்கு ஜூனியர் பல்கலைக்கழகத்தில் இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கெல்லாம் திசை மாற்றப்பட்டு போயிடுவார்கள். ஆனால் இந்த பிள்ளைகள் தமிழ் மொழியை கற்பிக்க வேண்டும் என்று சனி ஞாயிறு தங்களுக்கு கிடைக்கின்ற நேரங்களில் தொடர்ந்து வந்து கற்பித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கேயும் மொன்றியோலும் அந்த இளம் தலைமுறை பிள்ளைகளை சிறப்பிக்கிற நிகழ்ச்சியும், அதோடு இந்த முத்தமிழுக்கும் இந்த மண்ணிலே இருந்து பணியாற்றியவர்களை சிறப்பிக்கிறதும், குறிப்பாக எங்களுடைய இப்போ நாங்கள் எவரையும் நான் குறைவாக சொல்ல இல்லை, அது செய்யப்பட வேண்டிய விஷயந்தான். இப்போ நூல்களுக்கு மதிப்பளிக்கும் பொழுது சிறுகதைகளுக்கும் கவிதைகளுக்கும் நாவல்களுக்கும் எழுத்தாளர்களை தான் இந்த மண்ணிலே அல்ல எங்குமே கௌரவிச்சு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மொழி வரலாறு சாய்ந்து ஆய்வுகளை செய்தவர்களை அவர்களுக்கான அங்கீகாரம் நாங்கள் கொடுக்கவே இல்லை. நாங்கள் வந்து ஒரு நாவல் எழுதினவரை பெருசாக சொல்லுவோம், சிறுகதை எழுதினவனே சொல்லுவோம், கவிதை புத்தகம் எழுதினவனே சொல்கிறோம். ஆனால் இவங்கள் எல்லாம் ஒரு அறைக்குள்ளே இருந்து கொண்டு கற்பனையில் எழுதுகிறோம். ஆனால் ஒரு ஆய்வு, மொழி ஆய்வு அல்ல தமிழற்ற வரலாற்று ஆய்வு செய்வதென்றால் எத்தனையோ நூல்களை அவன் படிக்க வேண்டும், எத்தனையோ இடத்தை போய் பார்க்க வேண்டும், அறிய வேண்டும், அறிஞ்சுதான் அந்த தகவல்களோடு அதை எழுத முடியும். இப்படியான ஆய்வு நூல்களை எழுதியவர்களை நாங்கள் சிறப்பிக்க வேண்டும் என்று அந்த வரிசையிலும் ஒருவரை நாங்கள் சிறப்பிக்க இருக்கிறோம். இது வந்து அதோடு எங்கள் மத்தியிலே எங்களுடைய படித்த மாணவர்கள், இசைத்துறையில் உள்ள மாணவர்கள், இசைத்துறையில் எங்களோட கல்லூரியில் படித்த மாணவர்கள் சேர்ந்து ஒரு நல்ல இசை நிகழ்ச்சியும், இங்கே படிக்கிற பிள்ளைகள் ஒரு தமிழ் சார்ந்த 2-3 நடனங்களும் நிகழ்ச்சிகளும் இருக்கு. நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம்தான். எங்கள் வாடிக்கையாளர்கள் சரி, இல்லை இதை பார்க்காதவர்கள், தெரியாதவர்கள் கூட இது எங்கள் குரலை நீங்கள் இன்னொருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணியாவது இந்த விழா நடக்கிறது என்று சொல்லி நீங்கள் அறிவிக்க வேண்டும். ஏன்னா தமிழ் இப்போ ஐயா வந்து இருக்கிற வரைக்கும் தான் தமிழ் வாழும் என்ற அவர் 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 அதை எல்லாருக்கும் சொல்லி படிப்பித்து விட்டு தான் அவர் போவார். அவருக்கு அடுத்த தலைமுறைகள் அதை எப்படியும் கொண்டு செல்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை தான். அந்த முறையில் உண்மையில் எங்களுக்கு நல்ல ஒரு விஷயம். இன்றைக்கு ஐயா வந்து எங்களை அழைத்து, எங்களுக்கு உண்மையிலே இது வரைக்கும் எங்களுக்கு தகுதி இல்லை, அதே நேரம் ஐயாவை கேள்வி கேட்குற அளவுக்கு தகுதி. அவர் சொல்லும் போது அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து உண்மையில ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம். அவர் சொல்லும் போதெல்லாம் எனக்கு உடம்பே வியக்கின்றது உண்மையிலே. இந்த படிமுறை தமிழ் மாற்றம் அதை கண்டுபிடித்ததுன்றதில் அவர் உண்மையில என்ன சொல்றது, ஐயாவை வந்து என்னென்ன சொல்ற வள்ளுவரோ அந்த இடத்துல நீங்க ஒரு உங்களை ஞாபகம் வச்சிருக்கணும். அதுதான் என்னுடைய தமிழை வந்து சொல்லி கொடுத்தவே தமிழுக்காக நிறைய செய்த இப்ப பாரதி அப்படின்னு எல்லாம் போய்க்கல. ஐயா சொன்ன மாதிரி தான் அவர்களுக்கான புகழ் வந்து பெருசா எப்பவுமே இருந்தது இல்லை. அது வந்து ஒரு இதுல வந்து இப்ப காதல் கவிதை எழுதுறதுக்கு தான் பாரதியும் பாரதிதாசனையும் நாங்க தேடினாக்க இல்லையா? ஆனா அது எதற்காக அப்படி வந்தது, அந்த கவிதை மூலமா என்ன வந்து அவை பரப்ப நினைச்ச வேண்டது வந்து எப்பவுமே வெளியில வந்து. அந்த முறையில வந்து நாங்க இதுல வந்து எங்கள் குரல் வந்து நாங்க நம்புறது வந்து இந்த ஒரு நேர்காணல் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்காட்டிலும் பரவாயில்லை, இந்த இடம்பெயர்ந்த நாட்டுல கனடா நாட்டுல ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தும் சொல்லி நாங்க நம்புறோம். இப்படி நிறைய இங்க வந்து களியாட்ட நிகழ்ச்சிகள் நடக்கிறது, கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறது. எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்ட் தேவை, போகணும், அதை போகக்கூடாதுன்னு சொல்றதுக்காக நாங்க இங்க வரையில. ஆனால் எங்களுக்கான ஒரு தேவையாக ஒரு நிகழ்ச்சி நடக்க எங்கட மொழியை இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வாரது வந்து சும்மா வந்து இருந்து பார்த்துட்டு போறதுக்காக இல்லை. இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலே
தமிழுக்காக நீங்க ஏதோ செய்றீங்கன்ற ஒரு பெருமையோட நீங்க அந்த இடத்தை விட்டு போகலாம். கட்டாயம். அப்படியான ஒரு நிகழ்ச்சியா தான் இது இருக்கும். இப்ப நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நாங்க வந்து அனுராதா ஸ்ரீராமையோ சித் ஸ்ரீராமையோ கூட்டி கொண்டு வர போறது இல்லை. ஆனால் இதுல வந்து முழுக்க முழுக்க பின்னணி பாடகர் தானே, எங்களோட பிள்ளைகள், எங்களோட தமிழ் பிள்ளைகள், தமிழை வந்து விரும்பி படிக்கிற பிள்ளைகள், அதை படிப்பிக்கிற இளம் தலைமுறை அவர்களுக்கு நீங்க ஒரு அங்கீகாரம் கொடுக்க விரும்பினீங்கன்னு சொன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வாங்கும். அது வந்து மே மாதம் வந்து ஒரு முக்கியமான ஒரு மாதம், தமிழர்களால மறக்க முடியாத ஒரு மாதம். அந்த மாதத்துல இது நடக்குதுன்னு சொல்லிக்க அதே ஒரு உங்களுக்கான ஒரு ஒரு உந்துகோலா இருக்கணும் நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு. சோ அந்த எங்கள் மூலமாக இதை வெளியில வரும் என்று சொல்லி சொன்னா எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இந்த எங்கள் குரல் ஸ்டார்ட் பண்ணினதுக்கே இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருக்கும். சோ எங்கள் மூலம் நாங்கள் 2 பேரும் ஐயாவும் சேர்ந்து நாங்க உங்களுக்கு வந்து கொடுக்குற வேண்டுகோளே நீங்க வச்சுக்கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சி, இந்த படிமுறை பெருவிழா வந்து மே 31ஆம் தேதி எஸ்டேட் பேங்க் ஹால்ல வந்து நடக்க இருக்கிறது. வந்து ஐ திங்க் இது வந்து 5 மணிக்கு நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சில பேர் யோசிப்பீங்க இதை பார்த்துட்டு, இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் எப்படி எங்களோட ஆதரவை தரலாம்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்கடா, உங்களால வந்து ஐயாக்கும் இந்த நிறுவனத்துக்கும் இந்த தமிழுக்கும் நீங்க வந்து உதவி செய்யணும் என்று சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னா, அனில் வந்து இந்த சின்ன சின்ன கதை கொண்டு போய் தான் உதவி செய்தது இல்லையா ராமருக்கு. அதே மாதிரி ஒரு குட்டி கல்லை நினைச்சு நீங்க வந்து இதுக்கு உதவி செய்ய போறீங்கன்னு சொன்னீங்கன்னா 3 வழிமுறை இருக்குது. ஒன்று வந்து நீங்க இதற்கான நுழைவுச்சீட்டை நீங்க வாங்குறது. இரண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தர போறீங்கன்னு சொன்னா ஸ்பான்சர்ஸா நீங்க வர விரும்பினால் நீங்க வந்து அப்படியும் கூட நீங்க சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா. மூன்றாவது இது என்னது டொனேஷன் தரலாம். நன்கொடை வழங்க உங்களுக்கு இதுக்கு வந்து இப்ப நான் டிக்கெட் வாங்கி சப்போர்ட் பண்ண போறேன், அல்ல ஸ்பான்சரா எனக்கு வர்றதுக்கு சில நேரம் இல்லாம இருக்குன்னு சொன்னா நீங்க வந்து நன்கொடை வழங்கலாம். அல்லது நீங்க தாராள மனசுக்காரரா தமிழை இனி இல்லை என்ற விதத்தில் விரும்புவராக இருந்தால், தமிழண்டா நான் என்று சொல்லி நீங்க உண்மையிலே ஒரு உணர்ச்சி பூர்வமான 3ஐயும் நீங்க செய்யலாம். டிக்கெட்டும் வாங்கலாம், டொனேஷனும் பண்ணலாம், ஸ்பான்சராகவும் இருக்கலாம். ஸோ செய்தா அந்த பெருமையும் உங்களை வந்து வளர்க்கறதுக்கான இதை எப்படி செய்யலாம் சொல்லி உங்களோட மைண்டுக்குள்ள ஓடுறது எங்களுக்கு கேக்குது. எல்லாத்தையும் சொல்றீங்க, நான் எப்படி செய்யறேன்னு சொல்றது. சோ அதுக்கான தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி எண் வந்து உங்களுக்கு 416-821-5773. இதுக்கு நீங்க அழைச்சு நீங்க உங்களுக்கான என்ன எப்படி நீங்க இதுக்கான உங்களோட சப்போர்ட்டை கொடுக்க போறீங்கன்னு சொல்லலாம். இல்லாட்டி நீங்க எங்கள் குரல் மூலம் எங்களை நீங்க தொடர்பு கொண்டாலும் நாங்கள் உங்களை வந்து வழி நடத்தி விடுவோம். எங்க வந்து நீங்கள் யார்கிட்ட சரியான முறையில நீங்க போய் சேரலாம்ன்றதுக்கு வந்து நாங்க வந்து எங்களை நம்பி நீங்க எங்களுக்கு வந்து நீங்க எங்களோட சோசியல் மீடியா இதுல வந்து நீங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணினாலே நாங்க உங்களை கொண்டு போய் சரியான இடத்துல கொண்டு போய் சேர்ப்போம் இல்லையா இல்லைனா. ஸோ இந்த ஒரு நேர்காணல் நான் முதல் சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு எப்பவுமே எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலா இருக்க போற ஒரு நேர்காணல். இதுவரை காலமும் வந்து நாங்க நிறைய டாபிக் எடுத்து கதைச்சிருக்கிறோம். ஆனா இது வந்து ஒரு தமிழராக எங்களால ஒரு முடிந்த ஒரு உதவியாக வந்து நாங்க இதை வந்து செய்திருக்கிறோம். உங்களாலையும் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். எங்களால வந்து நாங்க அதுவும் ஒற்றுமையா செய்தா நிறைய விஷயத்த செய்யலாம். அந்த ஒற்றுமை தான் சில நேரம் எங்களுக்குள்ள காணாம போறது. ஆனா இந்த நிகழ்ச்சியில அப்படி இல்லாம தயவு செய்து வந்து திரும்பவும் சொல்றோம், மே மாதம் 31ஆம் தேதி வந்து மாலை 5 மணிக்கு எஸ்டேட் பேங்கர் ஹாலில், அது வந்து மார்க்கமன் நகெட்ஸ் அதில் அமைந்திருக்கும். இதுக்கான டிக்கெட்டை நீங்கள் ஃபோன் நம்பர் திருப்பியும் நாங்கள் சொல்கிறோம், 416-821-5773 என்ற நம்பரை அழைத்து நீங்களோட டிக்கெட்டை வாங்கிக் கொள்ளுங்கள். திருப்பவும் நாங்கள் சொல்கிறோம், டிக்கெட் மூலமாக தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணுமெண்டு இல்லை, நீங்கள் ஸ்பான்சராக வரலாம் அல்லது டொனேஷனும் தரலாம். டொனேஷன் தர்றதுக்கு உங்களால் வர முடியலைன்னாலும் கூட நீங்கள் டொனேஷன் கொடுக்கலாம். படிமுறை முதலாவது ஆண்டு நிதி திரட்டும் விழா, இதுக்கு உங்களுடைய ஆதரவை நாங்கள்
நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்னென்னு சொன்னால் தமிழர்கள் எவ்வளவு தூரம் எங்களை எவ்வளோ தூரம் கொண்டு செல்ல போகிறன்றது சில விஷயங்கள் ஐயா ராஜரட்னம் சுப்பிரமணியம் அவர்களால் தான் சில பிள்ளைகள் வழிமாறி போயிருந்தாலும் தமிழே எங்களால் இது படிக்க முடியாது, இது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி போயிருந்தாலும் அவருடைய படிமுறை என்ற ஒரு வழியால் பிள்ளைகளை திருப்பி அழைத்து வந்திருக்கிறார். அது இன்னும் வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த நிதி திரட்டும் விழாவுக்கு எங்கள் தமிழர்கள் இங்கே ட்ரானோவில் சரி எல்லா இடத்துலையும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை பார்க்குற எல்லாருமே நீங்கள் இது எங்கள் குரலை பார்க்காதவர்கள் கூட நீங்கள் அவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும், பரப்ப வேண்டும். பரப்பின மட்டும் போதாது, அவர்களை சொல்லி இந்த விழாவுக்கு கூட்டிக் கொண்டு வந்தாலும் நல்ல விஷயம்தான். இன்று எங்களோடு இணைந்து இந்த எங்கள் குரலில் ஐயா ராஜரட்னம் அவர்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. முதற்கண் எங்கள் குரல் நேயர்களுக்கு நன்றி. இது எவ்வளவு சிறப்பாக என்னை அழைத்து பெருமைப்படுத்தி இந்த கருத்துக்களை உள்வாங்கி வெளிக்கொண்டு வந்த எங்கள் குரல் உங்கள் இருவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நிறைவாக ஒரு விடயம், இந்த அடுத்த தலைமுறை பேசும்பொழுதும் குறிப்பிட்டிருந்தார்கள், அடுத்த தலைமுறையிடம் இந்த தமிழ் மொழியையும் அவர்களை ஒரு அறநெறியில் வாழக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கக்கூடிய கற்பித்தல் முறையை கொண்ட இந்த படிமுறை தமிழ் கற்பித்தல் முறையை எங்கள் மக்கள் மத்தியிலே முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களை நீங்கள் சிறப்பிக்க வேண்டும். அவர்கள் செய்த வேலையை நீங்கள் அங்கீகரிக்க வேணும். அங்கே இருந்தால் ரெகக்னேஷன். ஒரு மனைவி சமைத்து வைத்தாலும் கூட நல்லா இருக்கப்பா சுவைன்னு சொன்னால் உள்ளத்திலே மகளும். எனவே அவர்கள் செய்கின்ற இந்த பணியை காண ஒரு அங்கீகாரத்தை வழங்கும் நோக்கோடு ஆகுதல் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. நான் சொன்ன மாதிரி இது எங்களுக்கு பெருமையான ஒரு விஷயம். ஸோ படிமுறையோட சேர்ந்து தமிழோட ஒளியை பரப்புறதுக்கு உங்களை எல்லாருடைய உதவியும் தேவைப்படுது. ஸோ அதை நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். உங்களை இன்னொரு அடுத்த ஒரு அத்தியாயத்தில் மீண்டும் நாங்கள் சந்திக்கிறோம். நான் ஸ்வர்ணா, நான் லீனா. இது எங்கள் குரல்.